Accounting cycle. Accounting cycle. Cash business transaction ஆக இருந்தால் அதுல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா journal entries பாஸ் பண்ணுவோம். After the passing of journal entry, we prepare ledger. Ledger இருந்து we prepare trial balance, TB. TB is the base for the preparation of final accounts. Okay. So அதுல இருந்து என்ன பண்றோம்? Final accounts prepare பண்றோம். Final accounts will have 3 segments: trading account, profit and loss account, and balance sheet. Trading, P&L account, and balance sheet. Trading and P&L account ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா income statement, the net profit what we find out from here transfer to the balance sheet. இந்த balance sheet வந்து opening journal entry ஆக போட்டு next yearல incorporate பண்ணுவோம். முதல் ஆண்டில் capital, next yearல capital introduce பண்ண மாட்டோம். ஏற்கனவே என்ன இருக்கோ அதுல இருந்து நம்ம carry on பண்ணிட்டே போவோம் year on year. Clear accounting cycle? Clear? We have one more route. Cash business transaction அந்த journal entry எழுதுறது பதிலா we can post that in subsidiary books, and sometimes subsidiary booksல போட முடியாது அப்படி சொன்னாக்க journal properல போடணும். இப்படி போட்ட பிறகு அங்கிருந்து நேரடியாக லெஜர்ல போடுறோம். நமக்கு ரெண்டு ரூட்டும் தெரியணும். ஓகே, சப்சிடரி புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேஷ், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதெல்லாத்தையும் நீங்க இன்கார்பரேட் பண்ணி தெரியணும். சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக் எல்லாமே. அதுல இருந்து லெஜர் ப்ரிப்பேர் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். இயர் ஆன் இயர், வருஷம் என்ன பண்ணிடுவாங்க, நாமினல் அக்கௌண்ட் மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒன்லி த பேலன்ஸ் ஷீட், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வில் பி த ஓப்பனிங் ஜர்னல் என்ட்ரி. முதல் ஆண்டில் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வருஷம் நம்ம கேபிட்டல் போட மாட்டோம். ஏற்கனவே என்ன சொத்தை நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சொத்து மட்டும் கிடையாது, கடனும் இருக்கும். ஸோ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் as well as capital, that is the starting point. It goes on year. ஓகே, இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த ரெண்டு மெத்தடும் உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் ஈஸி. ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபவுண்டேஷன் லெவலில் ஜர்னல் என்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸையும் ஜர்னல் என்ட்ரி போய் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். இட்ஸ் நாட் கம்பல்சரி, பட் பெட்டர் கோ ஆன் ஸ்டடி தட் ஒன் ஆல்சோ ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருப்பேன். ஸோ அது படிச்சாகணும் நீங்க. ஓகே, ஜர்னல் என்ட்ரியோடைய நாலேஜும் சப்சிடி புக்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் போடுற நாலேஜும் இருந்தால் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் வந்து pretty simple. சில இடத்துல உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது காரணம் என்னன்னா இந்த மாடல் தெரியாதனால தான். ஸோ அந்த மாடல் கிளாரிட்டி இருக்கணும். அப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ்ல விடுங்க எல்லா சாப்டரும், பட் அக்கௌண்ட்ஸ்ல மாஸ்டர் ஆகணும்னா ஜர்னல் என்ட்ரி, லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், சப்சிடி புக்ஸ் போட்டு ட்ரையல் பேலன்ஸ், லெஜர் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் போடுற மாடல், அங்கேருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், டெப்ரிசியேஷன், இந்த பேஸ் ஸ்ட்ராங் ஆகணும். Some chapters like BRS, Bill of Exchange, இதெல்லாம் the additional chapters. Okay, inventory calculations, இதெல்லாம் additional chapters. இதெல்லாம் additional. மெயின் கதையை கிளியரா வச்சுக்கணும். இது அடிஷனல் கதைகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மெயின் கதைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் லூப் அண்ட் லிங்க் உங்களால கிளியரா எடுக்க முடியும். இல்லைன்னா தடுமாற்றம் தான். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீட்டெயிலாக கொடுப்பேன். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கிளாஸ் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு நேரம் உட்காந்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போட 5 நிமிஷம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் ஃபுல்லாக உட்காந்துக்கிறேன்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இல்லை அப்படி சொன்னாக்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த ஜர்னல் என்ட்ரிக்கு எல்லாமே உட்காந்து ஃபாஸ்ட்டாக ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். So now it's visible. Screen is also be visible, right?
சரி, இப்ப இந்த ரெண்டு மெத்தட்லயும் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எரர் எப்ப ரெக்டிஃபை பண்ண போறோம், என்ன மாதிரியான எரர் இருக்கும், ஓகே, வாட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் we may come across, okay, clear? Errors. So என்ன மாதிரியான எரர்ஸ் இருக்கு அப்படி சொன்னாக்க 4 broader கேட்டகரியில் நான் சொல்லியிருக்கிறேன். எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர். 4 குரூப்பிங்ல கொடுத்திருக்கிறேன். எரர் ஆஃப் கமிஷன், கிளியர்? கமிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கமிஷன் என்ன அர்த்தம்? லஞ்சம். லஞ்சம் கொடுத்தா தப்பா போடுவான அக்கௌண்ட்ஸ. ஓகே, இன்னொன்னு, நான் வேலை செஞ்சு கொடுத்தது எனக்கு ஒரு சின்ன ஷேர் கொடுங்கன்னு கேட்கலாம், அதுவும் கமிஷன் தான். லஞ்சங்கிறது போல அது வேற மாதிரி சொல்லலாம். ஓகே, சம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஆர் தேர், குட்ஸை வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு எனக்கு ஏதாவது கொடுங்க, கமிஷன். ஆனா கமிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐ கமிட் மிஸ்டேக்னு சொல்றோம்ல, அது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ கமிட் மிஸ்டேக். கமிட் என்ன அர்த்தம்? செயல், செய்தல், செய்யறது தான் கமிஷன். ஐ கமிட் டு ஃபினிஷ் த கோர்ஸ் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட். கமிட்மெண்ட், செய்து. செய்யறத தப்பா செஞ்சிட்டீங்க, செஞ்சீங்க தப்பா செஞ்சிட்டீங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் கமிஷன். செய்யவே இல்லை, அது தப்பா, ஆமா அதுவும் தப்பு, அது பேர் எரர் ஆஃப் ஒமிஷன். ஓகே, எரர் ஆஃப் ஒமிஷன். செய்யல அது ஒரு தப்பு, செஞ்ச அது ஒரு தப்பு. கிளியர்? Now, செய்யல அது ஒரு தப்பு, செஞ்ச அது ஒரு தப்பு. அக்கவுண்ட்ஸுக்கு இருக்கிற ரூல், அக்கவுண்டிங் எரர் ஆஃப் கமிஷன் அண்ட் எரர் ஆஃப் ஒமிஷன். ஸோ கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, செஞ்சேன் தப்பா செஞ்சிட்டேன். எரர் ஆஃப் ஒமிஷன் விட்டுவிட்டேன் மொத்தமா. எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன். பிரின்சிபல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, ரூல். அக்கவுண்டிங்ல இருக்கக்கூடிய ரூல்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். எரர் ஆஃப் பிரின்சிபல். கிளியர்? என்ன ரூல்ஸ்? குட்ஸ் வாங்குனீங்கன்னா என்ன என்ட்ரி போடுவீங்க? குட்ஸ் வாங்குறீங்க என்ன என்ட்ரி? பர்ச்சேசஸ் டு கேஷ். அசெட் வாங்கினா என்ன என்ட்ரி? ஏன் அங்க பர்ச்சேசஸ் போட்டா என்ன? அசெட்ஸ் வந்து நீங்க அசெட் பேர்ல தான் போடணும். வாங்கி விற்கிறது ரெகுலரா பண்ணால் வாங்கும் போது அதுக்கு வந்து அசெட் பேர் போட மாட்டோம், அத குட்ஸ் தான் போடுவோம். ஒரு பர்னிச்சர் கடைக்காரர் பர்னிச்சர் வாங்கினார் அப்படின்னு சொன்னாக்க, பர்னிச்சர் கடைக்காரர் பர்னிச்சர் வாங்கியிருந்தா என்ன அர்த்தம்? என்னது? பர்னிச்சர் கடைக்காரர் பர்னிச்சர் வாங்கினா என்ன அர்த்தம்? Purchases. It's not asset. Singar Academy furnitures வாங்கி போற என்ன என்ட்ரி? Furnitures account. Hope you'll be now able to understand this one. So சொத்து வாங்கும்போது furniture account, அதே சமயத்தில் நான் வாங்கி விற்கிற எந்த ஒரு ஐட்டம் இருந்தாலும் எனக்கு வாங்கும்போது அது வந்து purchasesனு வார்த்தை யூஸ் பண்ணும். Clear? Okay? You have to understand this one. So error of commission, error of omission, error of principal. நீங்க சொத்தை வாங்கி விட்டு பர்ச்சேசஸ் போடுறதோ அல்லது வாங்கி விற்கக்கூடிய குட்ஸை வாங்கிட்டு அந்த குட்ஸோட பேர்ல பர்னிச்சர் கடைக்காரர் பர்னிச்சர் வாங்கிட்டு பர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டா அது தப்பு. ஏன்னா அக்கௌண்டிங் ரூல்ஸ் தெரியல அர்த்தம். ரூல்ஸ் தெரியாததுனால தப்பு பண்ணால் அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, ரூல்ஸ் தெரியாததுனால மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். கிளியர்? காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர், ஒரு தப்பு இன்னொரு தப்பு, ரெண்டு தப்புனால ட்ரையல் பேலன்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகாம டேலி ஆயிடுது. டெபிட் சைட்ல 100 கம்மியா போட்டீங்க, கிரெடிட் சைட்லயும் 100 ரூபாய் கம்மியா போட்டீங்க, அப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடும். டெபிட் சைட்ல ஒரு ஐட்டத்துல 100 ரூபாய் அதிகமா போட்டீங்க, இன்னொரு ஐட்டத்துல 100 ரூபாய் கம்மியா போட்டீங்க, அப்படினாலும் டேலி ஆகும். அது பேர் காம்பன்சேட்டிங் எரர். சோ எரர் ஆஃப் கமிஷனை பத்தி பார்க்கலாம். எரர் ஆஃப் கமிஷன்ல ரெண்டு இருக்கு, போஸ்டிங் அண்ட் கேஸ்டிங். போஸ்டிங் என்ன அர்த்தம்னா, டெபிட் சைட்ல போடுறது போல கிரெடிட் சைடோ, கிரெடிட் சைட்ல போடுறது போல டெபிட் சைடோ போட்டோம்னா அது வந்து போஸ்டிங் எரர். 125 ரூபீஸ் பேசிக்கிட்டு 152 போட்டுட்டார் அப்படின்னா அது வந்து
ராங் வேல்யூ போஸ்டிங். ஸோ இது ரெண்டுமே போஸ்டிங்ல ஏற்படுற எரர். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் எடுத்து எழுதி வைக்கிறாங்க இல்லையா, கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க, அப்பயும் தப்பா போட்டாங்கன்னா அது பேர் எகெயின் போஸ்டிங் எரர்ஸ். இதெல்லாம் வந்து என்னது, போஸ்டிங் எரர்ஸ். நம்பர் போடும்போது ஜேர்னல் என்ட்ரில இருந்து லெஜர் போஸ்டிங், ஜேர்னல் என்ட்ரில பர்ச்சேசஸ் 1000 டு கேஷ் 1000 போட்டீங்க. இத லெஜர் அக்கவுண்ட்ல ஒரு 4-5 பக்கத்துக்கு மேல லெஜர் புக்ல எழுதும்போது பர்ச்சேசஸ் போட்டு அங்க எழுதும்போது டு கேஷ் 100 போட்டுட்டீங்க. ஒரு பக்கத்துல இருந்து ரெண்டாவது பக்கம் போகும்போது there's a chances of omission or mistake. அந்த மிஸ்டேக் பேரு போஸ்டிங் மிஸ்டேக். அது பேரு போஸ்டிங். ஓகே, எத்தனை இருக்கு? கமிஷன், omission and principal compensating. கமிஷன்ல நமக்கு என்ன இருக்கு? போஸ்டிங் ரிலேட்டட். போஸ்டிங்ல என்ன இருக்கு நமக்கு? ராங் சைட்ல டெபிட்க்கு பதிலா கிரெடிட், கிரெடிட் பதிலா டெபிட் மாத்தி போடுறது எரர் இருக்கு. ராங் வேல்யூ போஸ்டிங்கும் இருக்கு. ராங் வேல்யூ 100 பதிலா 115 போட்டுக்கிறது, இல்ல 19 போட்டுக்கிறது, இந்த மாதிரி தப்பா போட்டுக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் எழுதும்போது அதெல்லாமே ராங் வேல்யூ. வேறு என்ன நீங்க எரர் கமிட் பண்ணிருப்பீங்க அப்படி சொன்னாக்க, கேஸ்டிங் எரர் கமிட் பண்ணிருப்பீங்க. என்ன எரர் கமிட் பண்ணிருப்பீங்க? கேஸ்டிங் எரர். ஸோ கேஸ்டிங் எரர் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, 100 பிளஸ் 50 114 போட்டிருக்கலாம். டோட்டல் போடும்போது டோட்டல் பண்றது தான் கேஸ்டிங். டோட்டலிங் இஸ் அதர்வைஸ் நேம்ட் அஸ் கேஸ்டிங். டோட்டல் போடும்போது ரெண்டு நம்பரையும் கூட்டி கம்மியா போட்டோம்னா இது பேர் அண்டர் கேஸ்டிங். 100 பிளஸ் 50 போட்டு 116 போட்டீங்கன்னா இது வந்து ஓவர் கேஸ்டிங். So we have under casting as well as over casting. The casting error is nothing but totaling error. Totaling error. Clear? So we have completed error of commission. Completely error of commission la posting, casting irukku, posting la wrong side la wrong account la, even wrong account kuda potukalam. Okay, wrong account na Raj account பதிலா ராஜா அப்படிங்கிற அக்கௌண்ட்ல மாத்தி போட்டாங்க. நேம் டிஃபரன்சஸ் இருக்கும். கே ஸ்ரீ அதுக்கு பதிலா எஸ் ஸ்ரீன்னு இருக்கும், அதில் மாத்தி போட்டிருக்கலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல. ஸோ தீஸ் ஆர் த எரர்ஸ் மே பி பாசிபிள், ரைட்? ஸோ அது பேர் ராங் இருக்கும். எதுல வேணாலும் நடக்கலாம். castingல வரும்போது we have under casting as well as over casting. castingல we have under casting and over casting. clear? error of commission, posting, casting இது முடிச்சாச்சு. error of omission வரும்போது, error of omission வரும்போது we have partial omission. we have partial. debit side போட்டேன், credit side போடாம விட்டுட்டேன். யாராவது இந்த என்ட்ரி இப்படி போடுவீங்களாப்பா? purchases account debit 1000, credit side x கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறேன் 2x 1000. யாராவது இப்படி எரர் பண்ணுவீங்களா? இப்படி யாராவது எரர் பண்ணுவீங்களா? இந்த எரர் பண்றது வாய்ப்புகள் இருக்கா? ஜெனரல் போனாலே டெபிட் இருக்கணும், ஈக்குவல் கிரெடிட் இருக்கணும். ஆனா டெபிட் சைடுல போட்டுட்டு கிரெடிட் சைடுல போடாம விட்டுட்டேன் அப்படிங்கிற பார்ஷியல் ஒமிஷன் பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பார்ஷியல் ஒமிஷன் பத்தி. இது மாதிரி நடக்குமான்னா, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எங்க வருது அப்படின்னு சொன்னாக்க, அக்கௌண்டிங், பிராக்டிகல் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல தான் வருது. எதுல வருது? பிராக்டிகல் அக்கௌண்டிங் சிஸ்டம். இஸ் தட் கிளியர்? பிராக்டிகல் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல பர்ச்சேசஸ் புக் போடுவீங்க. அந்த பர்ச்சேசஸ் புக்ல கிரெடிட் பர்ச்சேஸ்லாம் எழுதுவீங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் எழுதின பிறகு அந்த பர்ச்சேசஸ் புக்ல இருந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போகணும். டோட்டல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லயும் உள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டியோட நேம் அவங்க பார்ட்டி நேம்ல கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதெல்லாம் தப்பு பண்ணோம்னா தட் இஸ் கால் எரர் ஆஃப் ஒமிஷன், பார்ஷியல் ஒமிஷன். என்ட்ரியை மொத்தமா போடாம விட்டுட்டாங்க அப்படி சொன்னாக்கா அது வந்து என்னது? கம்ப்ளீட் ஒமிஷன். என்ட்ரியை மொத்தமா போடாம விட்டுட்டா அது பேர் கம்ப்ளீட் ஒமிஷன். So we have partial omission as well as we have complete omission. Error of omission, partial as well as complete. Is that okay? Error of principal வரும்போது கேபிட்டல் ரெவென்யூவோ ரெவென்யூவோ கேபிட்டலாவோ ட்ரீட் பண்ணிட்டோம்னா அது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல், ரைட்? வேஜஸ் பெய்டு ஃபார், வேஜஸ் பெய்டு, இதுக்கு என்ட்ரி போடுங்க, ஆன்சர் பண்ணுங்க. யூடியூப்ல யூ கேன் கிவ் த ஆன்சர். யூடியூப்ல சாட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுங்க. இந்த கிளாஸ் லைவா போயிட்டு இருக்கு, இதுக்கு நீங்க என்ட்ரி போடுங்க பார்ப்போம். வேஜஸ் பெய்டு ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி rupees 10,000. இதுக்கு என்ட்ரி போடுங்க, என்ட்ரி போடுங்க. ஷார்ட்டா எழுதுனா போதுமானது. டெக்ஸ்ட் மீ in the live chat itself.
Okay. So Saranya gave the answer, Sahanas gave the answers, Sakti and Chandra, Kumaran. ஸ்பீட் அப் பண்ணுங்க. சந்திரா ரமேஷ் ஆன்சர் 1 2 3 7 பேர் ஆன்சர் கொடுத்திருக்கிறீங்க. 7 பேர் 8 பேர் ஆன்சர் கொடுத்திருக்கிறீங்க. சீக்கிரம் வரணும்ல, அடப்பாவி சீக்கிரம் அதான் தேடிட்டு இருக்கிறேன். ஃபண்டமெண்டல் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா நீங்க? அப்புறம் உட்கார். ஸ்ரீராம், யார் அது ஸ்ரீராம்? கிருத்திகா, ஓகே. ஸ்பீடப் பண்ணுங்க. சோ எத்தனை பேர் ஆன்சர் கொடுத்திருக்கிறீங்க? குட், ஆனா பேட் ரெண்டுமே இருக்கு. wages to cash, plan to cash. இப்ப சொல்லுங்க, எது கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்ட் ஆன்சர்? wages to cash or plan to cash, எது கரெக்ட் ஆன்சர்? wages paid for installation of plant and machinery install பண்றதுக்காக. Any expenses incurred for procuring and installing the asset is part of the asset cost itself. அது எதுல சேர்த்துக்கணும்? அசெட்லயே சேர்த்தாகணும். CME இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் AS10 ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட், இந்த பிரான்ச் அக்கௌண்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, so single entry non-profit organization rectification errors is now connected as a combined study with foundation level, and branch and ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் will be connected with CA. ஓகே, அதுல இன்னும் கொஞ்சம் டீடைலிங் பார்ப்பீங்க. ஆனா இது பேஸ் தானே, பேஸ் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அக்கௌண்டிங் ரூல்ஸ் தெரியலேன்னு அர்த்தம். பிளான்ட்னு சொல்லியிருந்தால் அந்த பிளான்ட் வந்து என்னது? அசெட். வேஜஸ் சொல்லியிருந்தால் எக்ஸ்பென்சஸ். அசெட் எக்ஸ்பென்சஸ்னு போட்டீங்க. இது கேபிட்டல் பேமெண்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்றது எல்லாமே ரெவென்யூ ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ இன்கம். அசெட்ஸா ட்ரீட் பண்றது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா கேபிட்டல் ரெவென்யூவோ ரெவென்யூ கேபிட்டலோ போட்டோம்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ். எத்தனை பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல் பண்ணி இருக்கிறீங்க? இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ மிருதுலா அண்ட் நர்மதா, சௌமியா அண்ட் தினேஷ், சகஸ்ரீ, பாவனா, சந்திரா ரமேஷ். சோ ஆன்லைன்ல சரண்யா, இவங்க மட்டும் தான் கரெக்டா ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ கேஷுவலா மிஸ்டேக் பண்ணிடுவோம்ப்பா, தெரியாதுன்னு இல்ல. இப்ப நான் சொன்ன பிறகு தெரிஞ்சு, ஆமா சார் அது பிளான்ட்ல தான் சார் சேர்த்திருக்கணும். ஆனா நம்ம தப்பா என்ன பண்ணிட்டோம்? வேஜஸ்ல போட்டோம். So if I wrongly debit to wages instead of debiting to the plant, then it is called error of principle. ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னேன் இல்லையா? So you have to be double cautious here. Next, compensating error. Compensating error என்ன அர்த்தம்? டெபிட்ல தப்பா போட்டேன், அதுக்கு ஈக்குவலண்டா கிரெடிட்ல தப்பா போட்டேன். எப்பொழுதுமே காம்பன்சேட்டிங் எரரும் எரர் ஆஃப் பிரின்சிபலும் கம்ப்ளீட் ஓமிஷன்ல கம்ப்ளீட் ஓமிஷன், இந்த மூணு இருக்கு இல்லையா? ஓகே, இதை ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் போட்டீங்க, இதுலயும் 1000 இருக்கு, இதுலயும் 1000 இருக்கு. ட்ரையல் பேலன்ஸ் போட்டால் டெபிட் கிரெடிட் ஷுட் பி மேட்சிங் இல்லையா? டெபிட்ல 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடுல 1000 ரூபாய் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? எரர் இல்ல. எரர் கன்ஃபார்மா இல்லையா? கன்ஃபார்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. எரர் இருக்கலாம், பட் என்ன மாதிரியான எரர் இருக்க வாய்ப்பு இல்ல? இந்த மாதிரியான எரர் இருக்காது. ஓகே, இந்த மாதிரியான எரர் இருக்காது. Still what kinds of error may be possible? வேற என்ன மாதிரியான எரர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு? கம்ப்ளீட் ஓமிஷன், டெபிட் சைட்லயும் ரூபா போடல, கிரெடிட் சைட்லயும் ரூபா போடல.
அப்ப போட்டிருந்தால் இது 1100 இது 1100 ரெண்டு சைடையும் நம்ம போடல, ரெண்டு சைடையும் போடல அப்படின்னா டேலி ஆச்சா இல்லையா? டேலி ஆகும், பட் எரர் may not be located. அதே மாதிரி கேபிட்டல் ரெவென்யூ வேஜஸ்ல போய் 100 ரூபாய் போறது பதிலா பிளான்ட்ல போய் 100 ரூபாய் போட்டீங்க அல்லது வைஸ் வர்சா, எங்கிட்டு போட்டா என்ன டெபிட் சைட்ல தானே. அதாவது எரர் ஆஃப் பிரின்சிபல் எப்பொழுதுமே ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கண்டுபிடிக்க முடியாது, ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. இஸ் தட் கிளியர்? எரர் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர், ஒரு எரர் இன்னொரு எரரை காம்பன்சேட் பண்றது பேர் எரர் ஆஃப் காம்பன்சேட்டிங். டெபிட் சைட்ல ஒரு 100 ரூபாய் கம்மியா போட்டேன், இன்னொரு அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 100 ரூபாய் அதிகமா போட்டேன், அப்ப 100 மைனஸ்ல இருக்கு 100 பிளஸ்ல இருந்துச்சுன்னா அல்டிமேட்டா 0 தான், காம்பன்சேட்டிங் எரர். ஸோ இதெல்லாம் வந்து எரர் ஆஃப் எரர் நாட் ஐடென்டிஃபையபிள் பை ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் சொல்லலாம். இப்ப திரும்ப நான் சொல்றேன் கவனிங்க. எரர் ஆஃப் கமிஷன், அதுல போஸ்டிங் எரர் இருக்கு, ராங் சைட் போஸ்டிங், ராங் வேல்யூ. கேஸ்டிங் இருக்கு, அண்டர் கேஸ்டிங் இருக்கலாம், ஓவர் கேஸ்டிங் இருக்கலாம், அண்டர் கேஸ்டிங் இருக்கலாம், ஓவர் கேஸ்டிங் இருக்கலாம். அதே மாதிரி எரர் ஆஃப் ஒமிஷன், ஒரு சைட் மட்டும் தப்பு பண்ணியிருக்கலாம், மொத்தமா தப்பு பண்ணியிருக்கலாம். பார்ஷியல் ஒமிஷன் as well as complete omission possible. பார்ஷியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன் பாசிபிள். எரர் ஆஃப் பிரின்சிபல், ரூல்ஸ்ல தப்பு பண்ணியிருக்கலாம், கேபிட்டல் ரெவென்யூ கேபிட்டலோ தப்பு பண்ணி வச்சிருந்திருக்கலாம், தட் இஸ் கால்ட் எரர் ஆஃப் பிரின்சிபல். காம்பன்சேட்டிங் எரர், இப்ப இந்த மூணு டைப் ஆஃப் எரர் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட் ஒமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர். இந்த எரரை நீங்க பண்ணதுனால ட்ரையல் பேலன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுமானா இல்ல, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடும். ஆனா மிச்ச எரர்லாம் இருக்குல்ல, இந்த எரர்னால என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரையல் பேலன்ஸ் வேல்யூ ஒரு சைட்ல 1000 இருந்தா இன்னொரு சைட்ல வேற நம்பர் தான் இருக்கும், மேட்ச் ஆக வாய்ப்புகள் இல்ல, may not be matching. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா, எரர்ஸ் கேன் பி லொகேட்டட் பை ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், லிஸ்ட் அவுட் தட். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிக்க முடியுங்கிற எரர்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பார்ஷியல் ஒமிஷன், கேஸ்டிங் எரர், போஸ்டிங் எரர் அண்ட் கமிஷன். ஓகே, இதெல்லாம் நீங்க மீன் பண்ணலாம். எதெல்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கண்டுபிடிக்க முடியாதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், காம்பன்சேட்டிங் எரர், கம்ப்ளீட் ஒமிஷன் as well as எரர் ஆஃப் பிரின்சிபல். இந்த மூணும் எரர் cannot be located by trial balance னு கண்டுபிடிச்சுக்கலாம். கிளியரா? hope you will be now able to understand. So cash business transaction, இதான் நான் ஏற்கனவே சொன்னேன், cash business transaction. அதுல இருந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம், அதுல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம், அதுல இருந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். கேஷ் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஜேர்னல் என்ட்ரி, ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். இப்ப எரரை எப்ப நீங்க லொகேட் பண்ண போறீங்க, எரரை எப்ப நீங்க லொகேட் பண்ண போறீங்க, இஸ் தட் ஓகே? இப்ப எக்ஸாம்ல எழுதும் போது என்ன பண்ணி இருக்கிறீங்க, ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சர் தெரியல, நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை அப்புறமா எழுதலாம்னு விட்டுருப்பீங்க. அப்புறமா பண்ணலாம்னு விட்ட பிறகு பேப்பர் கட்டி கொடுக்கறது முன்னாடி ஒரு முறை செக் பண்றீங்க, அதாவது விட்டுருக்கமே அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆன்சர் எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா? எழுதிடுவீங்க. யாருக்காவது தெரியுமா நீங்க விட்டீங்க அப்படின்ட்டு? யாருக்கும் தெரியாது, சரிதானே? பேப்பரை கட்டி டீச்சர் கிட்ட கொடுத்துட்டீங்க, வெளியே கேட் கிட்ட வந்த பிறகு டைம் இருக்கு இன்னொரு 1/4 மணி நேரம், அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ 2வது क्वेश्चन மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வந்துடுவீங்களா? முக்கியமான மார்க் அது, என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி சார் வெளியே போல சார் கொஞ்சம் கொடுங்க சார் எழுதி கொடுத்துருங்க கேட்பீங்களா இல்லையா? கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். இப்ப கேட்டு வாங்கி திரும்ப ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா என்னாச்சு யாருக்கு தெரியும்? எக்ஸாம் ஹால்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டீங்க எழுதாம, சும்மா இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு क्वेश्चனுக்கு எவ்வளவு மார்க் போட்டுட்டே வருவீங்கல்ல. பார்த்தா இந்த क्वेश्चन அப்புறமா எழுதலாம்னு வச்ச இந்த क्वेश्चन நீங்க மறந்தே போயிட்டீங்க, ஐயோ எழுதலையே அப்படின்னு என்ன பண்ணலாம், அட்டெம்ப்ட் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி எரரை நீங்க எப்ப லொகேட் பண்றீங்க, எப்ப ரெக்டிஃபை பண்றீங்க, கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே. கட்டி கொடுக்கிறதுக்கு, அதாவது கட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்க பாஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே எரர் லொகேட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாம கமுக்கமா அங்கங்க போய் சரி பண்ணிடலாம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட். சோ யூ கேன் ரெக்டிஃபை பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஒண்ணுமே இருக்காது, இந்த இடத்துல லொகேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் ரெக்டிஃபை யுவர் எரர்ஸ். ரெக்டிஃபை எரர்ஸ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் எப்ப, பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் குள்ளார பண்ணிக்கலாம், அல்லது எப்ப பண்ணிக்கலாம், ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பண்ணலாம். அப்படின்னு அர்த்தம், பேப்பர் கட்டி கொடுத்துட்டீங்க, அந்த வருஷம் இன்னும் முடியல,
ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்க. பாஸ் வந்துட்டாரு, எங்கப்பா அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டியானா, ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் போட்டிருக்கிறேன் சார், செக் பண்ணிக்கங்க. ஏன் டேலி ஆகல? தெரியல சார், நான் செக் பண்றேன் சார், ஒரு வாரம் டைம், சரி பண்ணிடு. ஓகே, உட்காந்து சரி பண்ணி கொடுத்தாச்சு. அப்ப என்ன, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் ஃபைனல் டேட் வந்துருச்சு, பண்ணி ஆகணும். என்ன பண்றது, இமீடியட்டா பண்ணி கையில கொடுத்துட்டீங்க. தப்பெல்லாம் இருக்கு, பட் பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு அந்த வருஷம் முடிச்ச 2-3 மாசத்துக்கு பிறகுதான் இந்த எரர்லாம் லொகேட் பண்றீங்க. Can I now rectify that? Yes, of course you can rectify by the time also. So you can rectify before the preparation of the trial balance or after the preparation of the trial balance but before the preparation of final accounts or after the preparation of final accounts. எப்ப லொகேட் பண்ணி எப்ப ரெக்டிஃபை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ எரர் டைப் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த எரர் எப்ப லொகேட் பண்ணி எப்ப ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸா இருந்தால் யாருக்கும் தெரியாம அங்கங்க கொண்டு போய் எழுதிட்டு வந்துடலாம். யூஸ்வலி ரேர் அக்கேஷன் என்ட்ரி, ஃபுல் ஒமிஷன் ஒரு என்ட்ரி போட போறீங்க, அது யாருக்கும் தெரியாது. நீங்க என்ட்ரி எழுதிட்டே வரீங்க, கடைசி ட்ரையல் பேலன்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னொரு என்ட்ரி எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்துட போறீங்க. ஓகே, டெபிட் செல 100 ரூபாய் கம்மியா போட்டீங்க, போய் எழுதுற போறீங்க. யாருக்கோ தெரிய போதா, ஒன்னும் தெரிய போதா, அடுத்ததும் கிடையாது. டெபிட் செல கம்மியா போட்டுருக்கீங்க, you are now finishing that 100 rupees. Okay, so these are the cases you can understand, right? So 1 2 3 இதுல வந்து பெருசா என்ட்ரி இருக்காது. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ட்ரையல் பேலன்ஸ்ல என்னென்ன இருக்கும்பா? அசெட், எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அண்ட் liabilities கேபிட்டல் இருக்கும் இல்லையா, liabilities and capital and income. 3 கிரெடிட் சைடுல இருக்கும், 2 டெபிட் சைடுல இருக்கும். அசெட் ஒரு 1000 ரூபாய், எக்ஸ்பென்சஸ் ஒரு 1200 ரூபாய், liabilities ஒரு 200 ரூபாய், கேபிட்டல் ஒரு 800 ரூபாய், இன்கம் வந்து ஒரு 1200. கேபிட்டல் ஒரு 600 போட்டுக்கிறேன், இன்கம் ஒரு 1400 இருக்கு. டேலி பண்ண டேலி ஆகும். சப்போஸ் இப்படி இருக்கு, டேலி பண்ண டேலி ஆகுதா? 1000 2200, இங்க எவ்வளவு வருதுங்க? 2100. So it is now not tallying. எமர்ஜென்சி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம்? அந்த டிஃபரன்ஸை டென்டேட்டிவா நான் அதை சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சஸ்பென்ஸ்னு போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா கொஞ்ச நாள்ல சரி பண்ணி ஆகணும். பாஸ் வந்துட்டாரு, போட்டு முடிச்சிட்டியானா, சார் ஒரு 100 ரூபாய் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, நான் சரி பண்ணி வச்சிடறேன், சொல்லுவோமா இல்லையா? சோ இப்ப என்ன ஆச்சு, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரையல் பேலன்ஸ் போட்டு முடிச்ச பிறகு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அப்படி கண்டுபிடிச்சால் இந்த பார்ஷியல் எரர்ஸ் அஃபெக்டிங் ட்ரையல் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடும்போது டெபிட்டோ கிரெடிட் சைடோ ஏதாவது ஒரு சைடுல தான் வரும், ஒரு சைடு மிஸ்ஸிங்கா இருக்கும். அந்த மிஸ்ஸிங்கான ரீசன் தான் இந்த சஸ்பென்ஸ். அப்ப if you want to rectify the error after the preparation of the trial balance but before final accounts இருந்தால், if any side is missing, that side is a reason for the suspense. அதனால நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறேன்? சஸ்பென்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண போறேன். என்னது? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு நான் போடுவேன். சம்ம போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு புரியும் இன்னும் டீடைலா. கிளியர்? எப்ப சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வரும்? ட்ரையல் பேலன்ஸுக்கு பிறகு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கு முன்னாடி ரெக்டிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடுல மிஸ் இருந்துச்சுன்னா அதுதான் காரணம். அந்த அமௌண்ட் தான் இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கு. ரெக்டிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு மிஸ் ஆச்சுன்னா அந்த சைடுக்கு பேரு சஸ்பென்ஸ்னு போட்டு முடிச்சிடணும். சப்போஸ் நெக்ஸ்ட் இயர்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும்? ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட், ட்ரேடிங் P&L அக்கவுண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும்? அசெட், கேபிட்டல், liabilities. இங்க ஜிபி, இங்க நெட் ப்ராஃபிட். சொல்லுங்க, இதுல என்ன இருக்கும்? கேபிட்டலோட ப்ராஃபிட்டும் சேர்ந்து இருக்கும். வருஷம் என்ன பண்ணுவோம்? இத என்ன பண்ணிடுவீங்க? க்ளோஸே பண்ணிடுவீங்க. இத க்ளோஸே பண்ணிடுவீங்க. ஓகே, 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன இருக்கு? 10th மார்க் ஷீட் இருக்கு. 10th மிட் டர்ம்ல எவ்வளவு வாங்கினேன், ஹாஃப் இயர்ல எவ்வளவு வாங்கினேன், அதுக்கு மார்க் இருக்கான்னு கேட்டா அதுக்கெல்லாம் சர்டிபிகேட் இருக்கானா? இருக்கா உங்கள்கிட்ட? 10th மார்க் ஷீட் போதும் சார். அப்புறம் 12th முடிச்சிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை சர்டிபிகேட் இருக்கும்?
10th and 12th ரெண்டு சர்டிபிகேட் இருக்கும். யூஜி முடிச்சிட்டீங்கன்னா 10th 12th and consolidated mark sheet for the UG you will get. Understand? So நீங்க ஃபைனலா ஒன்னு வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளார இன்க்ளூடட், அது நமக்கு தேவையில்லை. உங்க வீட்டில் வந்து எது பத்திரமா வச்சிருப்பீங்க? ஓகே, மொபைல் டாப் அப் பண்ணீங்க, 100 ரூபாய் பே பண்ணீங்க, பில் இருக்கு. 200 ரூபாய் பே பண்ணீங்க, பில் இருக்கு. இது மாதிரி பில் எல்லாம் இருக்கு. மொபைல் வாங்குனீங்க, மொபைல் கடைக்காரன்னு சொன்னாரு 3 வருஷம் வாரண்டி சார்னு பில்லு கொடுத்துருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இந்த 2 பில்ல எதை தூக்கி போகியில போட்டு இறக்கலாம்? பொங்கலப்ப ரீசார்ஜ் பில்ல தூக்கி போகியில போட்டு இறச்சிடலாம். இது எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்க? இந்த வாரண்டியோட இது 3 ஆண்டுகள். ஏதாவது ஆச்சுன்னா வாரண்டி கார்டு கொண்டு வா சார், பில்லு கொண்டு வா சார் சொல்லுவோம். So you have to go with the bill. Am I right? வாரண்டி கார்டு வேணுமா இல்லையா? So you need to have the warranty card. எந்த ஒரு பேமெண்டா இருந்தாலும் அந்த பேமெண்ட் ஒரு ஆண்டுக்கு மேல பலன் கொடுக்கறதா இருந்தால் அது உங்க வீட்டுல இருக்கும். அதுக்குள்ளாரே பலன் கொடுத்து முடிச்சிடணும்னா தூக்கி குப்பையில போட வேண்டியதான். Understand? So it will have value more than 1 year na it is an asset. Value less than 1 year இருந்தா அது expenses. எக்ஸ்பென்சஸ் வருஷம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? போகியில போட்டு எரிச்சிடுவோம். 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இல்ல காலேஜ் வரைக்கும் என்னென்ன மிட் டர்ம்ஸ் எக்ஸாம்ஸ், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி நடந்துச்சோ எல்லா மார்க் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பீரோ வேணும். என்னமா வேண்டாமா? இல்ல குப்பத்தொடி தான் வேணும் இல்லையா? நீட்டா என்ன பண்றாங்க? 10th முடிச்சுன்னா இந்த சர்டிபிகேட் வச்சுக்கோ, 12th இதை வச்சுக்கோ, இது மட்டும் தான் மெயின் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் இல்லையா? நான் மாசம் வாடகை கொடுக்குறேன், அதுக்கான எனக்கு ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடுறேன். ஆனா ஒரு பில்டிங் ஒன்று வாங்குறேன், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரம் வந்திருக்கு எனக்கு, அது கொடுத்தோன்னே லாக்கர்ல போயிடும். கொடுத்துறதா சொல்லிட்டு கொடுத்துங்க. அதே மாதிரி 10வது மார்க் ஷீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுமே கொளுத்தி விடுவீங்க, ஆனா மார்க் ஷீட்டை கொளுத்த மாட்டீங்க. அது மாதிரி இதெல்லாம் கொளுத்திடுவீங்கப்பா, இதை வந்து பத்திரமா வச்சிருப்பீங்க. இப்ப இது டேலி ஆகல, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்குமா இல்லையா? அதுவும் வந்திருக்கும். எந்த சைடுல வந்திருக்கும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்? ஐதர் அசெட் சைடோ லைபிலிட்டி சைடோ ஏதாவது ஒரு சைடுல, எந்த சைடுல டேலி ஆகல அந்த சைடுல சஸ்பென்ஸ் அக்கௌண்டாக போட்டு வச்சிருப்பீங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டு அடுத்த ஆண்டு 2-3 மாசத்துக்கு பிறகு இல்ல 7-8 வருஷத்துக்கு பிறகு எரரை ரெக்டிஃபை பண்ணலாமா? பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இப்ப தப்பு எதில் நடந்திருக்குன்னா சேலரியில தப்பு நடந்திருக்கு. கரெக்டான சேலரி 1000, ஆனா இவன் 1500 போட்டான், 500 ரூபாய் எக்ஸஸா போட்டான். இது ராங், இது கரெக்ட். 500 ரூபாய் எக்ஸஸா போட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்? 500 ரூபாய் குறைக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு ப்ரூஃபுக்கு? சேலரி எதுல இருக்கு? ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல இருக்கு. அது இருக்கா நம்ம கிட்ட? எரிச்சிட்டோம். இப்ப எங்க போய் சரி பண்ணுவீங்க? எங்க போய் சரி பண்ணுவீங்க? பேலன்ஸ் ஷீட்ல எங்க போய் சரி பண்ணோம்? இதோட ரிசல்ட் எதுலப்பா இருக்கும்? ட்ரேடிங் அண்ட் P&L ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்ல இருக்கா இல்லையா? சேலரி 1500 தப்பா போட்டிருக்கிற, 1000க்கு பதில் 1500 போட்டிருந்தால் ப்ராஃபிட் கம்மியா காமிச்சிருப்பாங்க, இந்த நம்பர் கம்மியா இருக்கு. இப்ப இதை நீங்க சரி பண்ணணும். அப்ப if the rectification is done after the preparation of final accounts in the next financial year ஆக இருந்தால் உங்களுக்கு நாமினல் அக்கௌண்ட்ல எரர் வந்துச்சுன்னா, இதுல நாமினல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் என்ன அர்த்தம்? ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல ஏதாவது எரர் நடந்திருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நான் என்ன நேம் யூஸ் பண்ணுவேன்னா P&L அக்கௌண்ட் ஆர் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சைடு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த மிஸ் ஆன சைடு எதுல உட்காந்துருக்கும்? சஸ்பென்ஸ்ல உட்காந்துருக்கும். அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போ ரெக்டிஃபை பண்றீங்களோ அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, if you are rectifying the error after the final accounts, you need to prepare suspense account also. You need to use P&L adjustment account also. Suspense account if error affects trial balance. Trial balance affect பண்ற எந்த ஒரு எரரா இருந்தாலும் ஒரு சைடு மிஸ் ஆயிருக்கும், அந்த சைடுக்கு பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். டெபிட் சைடோ கிரெடிட் சைடோ ஏதாவது ஒரு சைடு மிஸ் ஆயிருக்கு, அதுக்கு பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். If the error affects nominal account, trading and P&L accountல இருக்கக்கூடிய ஐட்டத்துல ஏதாவது ஒன்று தப்பு நடந்துச்சுன்னா இனிமேல் நான் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ண மாட்டேன். அப்ப அதை நான் என்னன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? P&L adjustment account சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். I'm going to adjust in the name of P&L adjustment account. Is that okay? Now, rectification of errors. Final accounts க்கும் ட்ரையல் பேலன்ஸுக்கும் முன்னாடின்னு சொன்னால் P&L adjustment போட்டிருக்க மாட்டேன். அப்ப எதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்?
You can adjust that in the suspense account if errors affect trial balance. Trial balance மட்டும் affect பண்ணக்கூடிய error. என்னென்னலாம் trial balance affect பண்ற error? Come on, text your answer, speed up பண்ணுங்க. Answer பார்க்காம answer மறைச்சு விட்டு போடுங்க பாப்போம். எல்லாரும் போடுங்க, speed up பண்ணுங்க. Recollect this. Errors affecting the trial balance. Make it faster. ஆன்லைன்ல இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸ் எழுதுனா போதுமானது, ஃபுல்லா போடாதீங்க. எதெல்லாம் errors affecting trial balance சொல்லுங்க. Make it faster. Make it faster. Errors affecting trial balance. Error affecting trial balance. Error of principle வரக்கூடாது. Posting, casting, commission. ஷாஜித், சகஸ்ரீ, வள்ளிக்கண்ணு. ஓகே, எத்தனை எரர்? ஸ்பீட் அப் பண்ணுங்க. பிரின்சிபல் வராது, பிரின்சிபல் வரக்கூடாது. ஸோ சும்மா இப்படி போடுங்க. அதாவது கேஸ்டிங், எரர் ஆஃப் ஒமிஷன்ல, எரர் ஆஃப் ஒமிஷன் கமிஷன்ல, கேஸ்டிங் அண்ட் போஸ்டிங் ரெண்டுமே, அண்ட் எரர் ஆஃப் கமிஷன் ஒமிஷன்ல complete full omission. இதெல்லாம் வந்து affects the trial balance. Error of commission, error of omission. Omissionல ஒரு பார்ட் மட்டும், commissionல casting, posting. Okay, wrong side posting, wrong account posting, wrong amount posting இதெல்லாமே நடக்கும். castingல வந்து under casting, over casting. கரெக்டா இந்த மூணு நம்பர் மைண்ட்ல வச்சுக்கணும். casting, posting and partial omission. Sorry, omissionல partial omission. Now, rectification of errors entry எப்படி போடுவோம் அப்படின்னு சொன்னா, rectification of errors. Rectification of errors. எந்த ஐட்டத்தை பத்தி சொன்னானோ அதோட கரெக்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ல ராங்னு கொடுத்திருக்கிறான்ல அதை பாஸ் பண்ணுங்க, ராங் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் பாஸ் பண்ண பிறகு நீங்க ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியை பாஸ் பண்ணலாம். கரெக்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்க, ராங் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ற எல்லா விஷயங்களும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் வந்து மாஸ்டர் ஆயிடுவீங்க. யூஸ்வலா ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் ரொம்ப பேர் சாய்ஸ்ல வர சாப்டர், ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் யுவர் பிராக்டிகல் லைஃப். தப்பு நடந்துட்டே இருக்கும், அதை சரி பண்ணி ஆகணும். பாஸ் rectification entries for the following errors assuming errors located before the preparation of the trial balance. A aspect la பார்க்கலாம். Before the preparation of trial balance case பார்க்கலாம். Come on, you have to answer me, you have to answer me. Come on. Question number 1. 1 போட்டு என்னென்ன போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனோட கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி, அதுக்கப்புறம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டெக்ஸ்ட் பண்ணுங்கப்பா. A sale of 60 posted to the credit of customer account. சேலுக்கு என்ன என்ட்ரி, கிரெடிட் சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி? கரெக்ட் என்ட்ரி போடுங்க. கரெக்ட் என்ட்ரி. பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. கமான், பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. கரெக்ட் என்ட்ரி. கரெக்ட் என்ட்ரி. சேல் ஆஃப் 60. So debtors account debit to sales, value being 60. Credit to போடக்கூடாது, credit to sales. குமரன், it's not credit. Debtors account debit to sales. Okay. Next, wrong entry.
என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? ஆன்சர் போடுங்க பாப்போம். நான் பார்த்துக்க, நான் சூஸ் பெஸ்ட் ஆன்சர் நான் சூஸ் பண்றேன். அவன் தப்பா போட்டான்ல, அவன் எப்படி தப்பா போட்டான்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். சொல்லுங்க. ராங் என்ட்ரி. ராங் என்ட்ரி. கரெக்ட் என்ட்ரி புரியுதா இல்லையா? சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி? கிரெடிட் சேல்ஸுக்கு, டெப்டார்ஸுக்கு, டெபிட் டு சேல்ஸ், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. நம்பர் 1ல சொல்லப்பட்ட அந்த ராங் என்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ராங் என்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறாங்க? Wrong entry. Bhavana has given the answer. Chandra gave the answer. Agil Sadhana gave the answer. கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த ஆன்சர் எல்லாமே கொஞ்சம் தப்பு இருக்கு. என்ன கரெக்டா? ராங் ஆன்சர் என்னது? அவன் தான் தப்பா போட்டானே சார், அது எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. சரியான ஆன்சர் நாங்கள் கொடுத்துட்டோமே சார். அவன் தப்பா போடுறத சரி பண்ணதான் நம்மளோட வேலை. தப்பை சரி பண்ண நீங்க அந்த சாப்டர்ல மாஸ்டர்னு அர்த்தம். கிரேட், அந்த அளவுக்கு வரணும். ஸ்ருதி, தினேஷ், ரத்னா, பல பேர் ஆன்சர் கொடுத்துருக்கிறீங்க. ராங் என்ட்ரி போடலாமா? 2 debtors 2 sales 60. 2 debtors 2 sales, இதான் ராங் என்ட்ரி. அகில் சாதனா has corrected. ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பா போட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, 2 debtors 2 sales. அதாவது a sale of 60 posted to the credit of customer account. கஸ்டமருக்கு பேர் தான் டெட்டார். அந்த கஸ்டமரை, அதாவது இப்படி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் புரியும். கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், அது எப்படி போட்டுறாங்க? 2 customers account, 2 customer account. ஓகே, ஓகே. அப்ப அந்த கஸ்டமரை டெபிட் தானே பண்ணி இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? கிரெடிட் பண்ணிட்டான்ப்பா. இப்படி மடத்தனமா எவனா தப்பு பண்ணுவானா? பண்ணியிருக்கானே. இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரு தப்பு நடக்க வாய்ப்புகள் இருக்கா? Make it faster. முதல்ல இந்த தப்பு எப்படி நடந்திருக்குன்னு தெரியணுமா இல்லையா? பார்க்கலாமா? கவனிங்க. இது ஜெல் என்ட்ரி போட்டதுனால தப்பு நடக்கல. பர்ச்சேசஸ் புக் போட்டதுனால தப்பு நடந்திருக்கு. இந்த சேல்ஸா பர்ச்சேஸா? சேல்ஸ் புக் போட்டதுனால தப்பு நடந்திருக்கு. அப்ப யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சேல்ஸ் புக் ஷுட் பி. ஹவு ஷுட் த சேல்ஸ் புக்? சேல்ஸ் புக்ல என்னென்ன எழுதுவீங்க? சேல்ஸ் புக்ல என்னப்பா வரும்? கிரெடிட் சேல்ஸ் மட்டும் வரும். I assume I made a sale to 3 parties X, Y, Z. இவருக்கு ஒரு 1000, இவருக்கு ஒரு 300, இவருக்கு ஒரு 700. 3 சேல்ஸ் பண்ணி இருக்கிறேன். டோட்டல் சேல்ஸ் வேல்யூ 2000 rupees. டோட்டல் சேல்ஸ் வேல்யூ 2000 rupees. சப்சிடரி புக் போட்டாச்சு. சப்சிடரி புக்ல இருந்து அடுத்தது என்ன பண்ணி ஆகணும்? லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். லெஜர் புக்
லெஜர்ல சேல்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க? சேல்ஸ் புக்ல இருக்கக்கூடிய டோட்டல் எந்த சைடுல போகணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடா? கிரெடிட் சைடு தானே. சேல்ஸ்னா கிரெடிட் தானே. சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுல என்னன்னு போடுவீங்க? பை சன்ரீஸ் ஃப்ரம் சேல்ஸ் புக். அதாவது சேல்ஸுக்கு என்ட்ரி போடும்போது எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் பா, ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் பா, எக்ஸ் ஜெட் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் 1000 300 700. இப்ப சேல்ஸ் அக்கௌண்ட் போட சொன்னா எப்படி போடுவீங்க? பை எக்ஸ் 1000, பை ஒய் 300, பை ஜெட் 700. ஒரு 200 சேல்ஸ் பண்ண 200 லைன் வரும். ஆனா இப்படி போட்டதோட அட்வான்டேஜ் என்ன? டோட்டல் கொண்டு வந்து ஒன்னா போட்டீங்க. இதோட டோட்டல் எவ்வளவு இருக்கு? 2000. ஒரே நம்பர்ல முடிஞ்சு போச்சா இல்லையா? எது சௌரியம்? பிராக்டிக்கல் சிஸ்டமா தியரிட்டிக்கல் சிஸ்டமா? இப்ப நம்ம இந்த சப்சிடி புக் போட்டு போறது பேர் பிராக்டிக்கல் சிஸ்டம். ஓகே, ஃபவுண்டேஷன் இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தியிருப்பேன். இன்டர் முடிஞ்சா வீடியோ பார்த்துருங்கன்னு சொல்றது. ஓகே, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவா போகும். இன்டர் லெவலில் அது என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும்னா அந்த வீடியோ போய் ஃபாஸ்ட்டாக பார்த்துருங்க. ஓகே, போயிட்டு உட்காந்து எல்லாத்தையும் இந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டமில் இந்த இதெல்லாம் எப்படி போடுறோங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா இது தப்பு பண்ண மாட்டீங்க. புரியுதா? எனி டவுட்ஸ் ஹியர்? த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் வில் கோ டு த கிரெடிட் சைட். அப்போ எக்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி வரும்? அதாவது இது கிரெடிட் சைட்னா இதெல்லாம் இந்த கன்சர்ன் பார்ட்டி அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் சைடில் போடணும். எக்ஸ் அக்கௌண்ட் போடும்போது 2 சேல்ஸ் 1000. அப்புறம் உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஜெட் அக்கௌண்ட் போட்டு 2 சேல்ஸ் மறந்துருப்பேன். சும்மா பண்றீங்க, எல்லாம் கதை பேசி தானே பண்ணுவாங்க. 2 ஷார்ட்ஸை போட்ட பிறகு 700. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒய்யை போடாம விட்டுட்டான். ஓ அப்படியா, அதை போட்டுக்கிறேன். ஒய் அக்கௌண்ட் போட்டு நம்ம ஆள் என்ன பண்ணிட்டார்? 2 சேல்ஸ்னு போட்டு 300 போட்டார். ஒரே சைடில் டெபிட் கிரெடிட் இருந்தால் தப்பு பண்ண மாட்டீங்க. இது வேற புக்கு, அது வேற புக்கு. இங்க இருந்து எடுத்து காப்பி பண்ணும்போது இந்த தப்பு நடக்குது. இப்ப என்ன நடந்திருக்கு? சேல்ஸும் கிரெடிட் சைடு, அந்த பார்ட்டி அக்கௌண்ட்டும் கிரெடிட் சைடு. அதுதான் இந்த தப்பு நடந்திருக்கிறதுக்கான காரணம். எடுத்த உடனே ரெக்டிபிகேஷன் எரர்ஸ்ல அந்த தப்பு ஏன் நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ணோம்? தப்பு ஏன் நடந்திருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? தப்பு பண்ணோம் 10 சம போட்டீங்கன்னா தப்பா வரும்ல. அப்பதான் ஓ இப்படிலாம் தப்பு பண்றேன்னா, அப்ப ஒரு தப்பு பண்ணும்போது கேட்கணும். உனக்கு இந்த ஒரு படத்துல கேட்பான்ல, இந்த சந்துக்குள்ள போன மாட்டுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்பா? அவன் ஏற்கனவே மாட்டி உதவங்கி இருப்பான். அது மாதிரி இந்த தப்பு எல்லாம் உனக்கு எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்ச? அதெல்லாம் நான் கிரேட் அப்படின்னு சொல்றேன். என்ன கிரேட்னா ஒன்றும் கிடையாது, முன்னாடி இவன் தப்பு பண்ணி உதவங்கி இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ இந்த தப்பு எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தப்பு நடக்கும். ஓ இப்படி நடந்துச்சா, சரி பண்ணிக்கலாம். Now I'm going to rectify. I'm able to rectify this. Rectification பண்ணும்போது கரெக்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணோம், ராங் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணோம். கரெக்ட் என்ட்ரி வந்து கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட். நான் டெட்டார்னு போட கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறதுனால கஸ்டமர்னு போட்டேன். கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் 60, 2 சேல்ஸ் 60. கரெக்ட் என்ட்ரியை போட்டேன். ராங் என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் கிரெடிட்ல இருக்கு, அதை என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் பண்ணி ஆகணும். 60 சேல்ஸ் கிரெடிட்ல இருக்கு, கிரெடிட்லயே போட்டுக்கிறேன். சரி ரிவர்ஸ் பண்ணுமா? கிரெடிட்ல இருக்கு, அப்ப அதை நம்ம டெபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப எல்லாத்தையும் கிளப் பண்ணிக்கலாமா? இல்ல கிளப் பண்ணும்போது என்ன ஆயிடுது? சேல்ஸ் டெபிட், சேல்ஸ் கிரெடிட் கேன்சல் ஆயிடும். கஸ்டமர் மட்டும் நமக்கு டெபிட் சைடுல இருக்கு. ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் debit 120, customer account debit 120. This what about the rectification entry? எப்ப? before the trial balance இருந்தால். அது எப்படி சார் ரெக்டிஃபிகேஷன்? ஒரு என்ட்ரின்னு சொன்னா ரெண்டு சைடுலும் இருக்கணுமே சார் அப்படி சொன்னா, இது வந்து ஒரு சைடு எரர் அப்படின்னு சொன்னாக்க ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்ண விட்டுருக்காது, அந்த டிஃபரன்ஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கும். இப்ப கிரெடிட் சைடில் மிஸ் ஆன சைடுக்கு நான் சஸ்பென்ஸ் எப்போ போடுவேன்? If the error is located and rectified after trial balance but before final accounts, andal trial balance பிறகு final accounts முன்னாடி இருந்தால் 2 suspense account போடுவேன், இல்லைன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. I need not to post this. இது இந்த மாதிரி கூட போடலாம். எப்படி போடலாம்?
கஸ்டமர் டெபிட்ல தப்பா இருக்கு, சேல்ஸ் வந்து கரெக்ட் என்ட்ரிலும் ராங் என்ட்ரிலும் சரியா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் தி எரர் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். எரர், இட் இஸ் நாட் தி எரர், கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்ட் என்ட்ரிலும் ராங் என்ட்ரிலும் சேமா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் எரர், ஸ்கோர் அவுட் பண்ணிடுங்க. இப்ப இதை போடணும், இதை ரிவர்ஸ் பண்ணும். டெபிட் இது கிரெடிட்ல இருக்கிறது ரிவர்ஸ் பண்ணா அதுவும் நமக்கு என்ன ஆயிடும், டெபிட் ஆயிடும். இந்த மாதிரி டக்குன்னு போட்டுடலாம். ஸோ கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி போட்டு முடிங்க. ரெண்டுலையுமே சேம் அக்கௌண்ட் சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா ஸ்கோர் அவுட் பண்ணிடுங்க. இட்ஸ் நாட் த ரீசன் ஃபார் த டிஃபரன்சஸ். பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டை கரெக்ட் என்ட்ரி அப்படியே பாஸ் பண்ணுங்க, ராங் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ ஆன்சர் நம்பர் 1 in this case being customer account debit. Customer account debit 120. கஸ்டமரை டெபிட் பண்ணுறதுல தப்பா கிரெடிட் பண்ணிட்டான். எவ்வளோ யோசிக்க வேண்டாம். நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா டெபிட்ல போட வேண்டியது தப்பா கிரெடிட்ல போட்டான். அப்ப டெபிட்ல போட வேண்டியதுக்கு ஒரு 60 ரூபாய், கிரெடிட்ல தப்பா போட்டதை கேன்சல் பண்ணதுக்கு ஒரு இன்னொரு 60 ரூபாய் டெபிட். அப்ப 120 யோசிச்சு ஒரே லைன்ல போட்டலாம். இவ்வளவு பெருசு யோசிக்க வேண்டாம். ஆனா அட் த டைம் ஆஃப் லேர்னிங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் a lot. இந்த மாதிரி டீட்டெயிலா படிங்க, அதுக்கப்புறம் சிங்கிள் லைன்ல பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கிற. இந்த 3 விஷயத்துலையும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 சம் மினிமம் போட்டு பாருங்க இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாவே ஃபவுண்டேஷனுக்கு ஒரே கமிட்மெண்ட் 2 சாப்டர் முடிக்கிறது தான். ஓகே, இந்த 2 சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் as well as சிங்கிள் என்ட்ரி. இந்த 2 சாப்டர் வந்து டே லாங் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஐ எம் அவைலபிள் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். இன்டருக்கு லோடு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், சேர்த்து பேரலாக மேனேஜ் பண்ணுங்க. இஸ் தட் ஓகே? ஏன்னா உங்களுக்கு பிரான்ச்சும் சேர்ந்து வரும் பேரலாக. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி போஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். முதல் கரெக்ட் என்ட்ரி போஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு போஸ்ட் யுவர் ஆன்சர் ஃபார் த செகண்ட். பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. சரியோ தப்போ போடுங்க. நான் ஐ வில் see your commitment. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்ட் என்ட்ரி என்ன? $125 received from X posted to credit of Y. So received from X na entry cash to X. Value 125. Kumaran Vallikannu gave the answer, but correct an entry cash to X போட்டிருக்கணும். ஆன்லைன்ல okay, can give the answer majority correct. What is the wrong entry? 125 received from X posted to credit of Y. Y ஓட credit sale போட்டாங்க. அப்ப cash account debit அது கரெக்டா போட்டாங்க. Y க்கு பதில் X க்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? Y ஐ கிரெடிட் பண்ணிட்டாங்க 125. ஓகே, ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் ஈஸி போல இருக்கு. எல்லாமே கரெக்டா போட்டீங்க. சார் நான் யோசிச்சு போட்டேன் சார், டக்குனு இப்படி ஈஸின்னு சொல்லிட்டீங்களே. ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி RE சொல்லுங்க. இதுல எது கரெக்டா இருக்கோ அதை ஸ்கோர் அவுட் பண்ணிடுங்க. கேஷ் டெபிட்லயும் கிரெடிட்லயும் சாரி கரெக்ட் என்ட்ரியும் ராங் என்ட்ரியும் சேமா இருக்கு, அது ஸ்கோர் அவுட் பண்ணிக்கலாம். தென் பாஸ் த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. Make it faster. கரெக்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்க, ராங் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணுங்க. கிரெடிட்டா இருக்கு, அப்ப டெபிட் பண்ணிக்கணும். ஓகே,
இந்த அஜித் யார் இது? ஓகே, டக்குன்னு டெலீட் பண்றான் பார். சகஸ்ரீ கரெக்ட். பாவனா செக் அகைன். சிலம்பரசன் கரெக்ட் பண்ணுங்க. ஏன் நான் கிளியரா சொல்லிட்டேனே, கேஷ் வந்து எரர் இல்லை. அப்ப எக்ஸ் கிரெடிட் பண்ணியிருக்கணும். எதை டெபிட் பண்ணும்? ஒய்யை டெபிட் பண்ணி ஆகணும். So to debit y. Okay. So y account debit to x account. Value being 125. Clear? Very good. இது ரொம்ப பேர் சரியா பண்ணிட்டீங்க. Third question try பண்ணுங்க. Pass a wrong entry. Third question. Wrong entry for the third one. போட்டியா? Third entry. ஆன்லைன்ல சிலம்பரசன், சரண்யா, குமரன், வள்ளிக்கண்ணு, சகானா இவங்க மட்டும் தான் ஆக்டிவா இருக்கிறீங்க. ரெஸ்ட் ட்ரை பண்ணுங்க. An item of rupees 27 in sales returns book not posted to the customer account. Entry. Correct entry. Sales return இல்லையா? அப்ப entry being sales return account debit to customer account 27. ஓகே, டு கேஷ் வரக்கூடாது. கஸ்டமர்னு பேர் வருது அப்படின்னா டிஃபால்ட் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? கிரெடிட் டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பேருக்கு டவுட் வந்துருது. சேல்ஸ்ல வந்து கேஷ், கிரெடிட் சேல்ஸ் இன் கேஷ்னு சொன்னா மட்டும்தான் கேஷ் டிரான்சாக்ஷன், இல்லைன்னா ஜென்ரலா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். டிஃபால்ட் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. டிஃபால்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட் இஸ் த ராங் என்ட்ரி? சேல்ஸ் ரிட்டர்ன் ஓகே, ஆனா கஸ்டமர் அக்கௌண்ட்ல போடாம விட்டுட்டாங்க. நாட் போஸ்டட். அப்ப இது பார்ஷியல் ஒமிஷன். இந்த மாதிரி எப்ப நடக்குது? இந்த மாதிரி சப்சிடரி புக்ஸ் போடும்போது மொத்தமா ஒய் அக்கௌண்ட் போடாம விட்டுட்டோம்னா அது பேர் பார்ஷியல் ஒமிஷன். இங்க போட்டாங்க, சேல்ஸ்ல கரெக்டா இருக்கு, ஆனா இந்த நம்பர் இங்க போட்டுருக்கணுமா இல்லையா, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ன எரர் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் பண்றாங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசிக் எரர் வராது. எனக்கு வந்து படிக்கும்போது ஒரு டவுட் இருக்கும். போட்டா ரெண்டு சைடும் தப்பு பண்ணுவீங்க, ஆனா ஒரு சைட்ல போட்டு இன்னொரு சைட்ல போடலன்னா பார்த்தாலே தப்புன்னு தெரியும்ல. இந்த மாதிரி தப்பு எப்படி நோட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பிராக்டிக்கல் சிஸ்டம் படி அப்படின்னு சொன்னார் என்னோட டீச்சர். நான் உங்களுக்கு நான் செம்மை நடத்தி காமிச்சிருக்கிறேன். யூஸ்வலா அதெல்லாம் நடத்த மாட்டாங்க, ஸ்கூல்லேயே நடத்தி இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, கேஷ் புக்குன்னு மட்டும் தனியாக நடத்துவாங்க. அதுல இருந்து லெஜர் எப்படி போச்சுங்கிறத நடத்த மாட்டாங்க. am I right? நான் வந்து ஒரு சம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஓகே, ஃபவுண்டேஷன் லெவல்ல. இன்டர்ல அது நடத்தினா நம்ம வேற வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 1 மார்க் 2 மார்க் தான். அது ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால சிலபஸ்ல கிடையாது. ஓகே, பட் அந்த சாப்டர் நான் ஏன் நடத்துறேன்னா இங்கெல்லாம் இடிக்க கூடாது இல்லையா? ஓகே, கொஞ்சம் சீனியரா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சிலபஸ்க்கு வருமா சார், எக்ஸாமுக்கு வருமா சார்? வருமா வராதுங்கிறது கிடையாது. வாய்ப்பாடு வருமா வராதா, டேபிள் வருமா வராதா, அவ்வளவுதான். You need to understand the tables, memorize the table. It will have the multiple applications here or there. So அது இருக்கும்போது நீங்க நல்லா பண்ண முடியும். அதனால ஃபண்டமெண்டல் அங்க ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். உங்க மைண்ட்ல டக்குனு விஷுவலைசேஷன் பண்ணணும். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல பார்ட்டி பேர் போட்டேன், சேல்ஸ் ரிட்டர்ன் டோட்டல், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போச்சு, ஆனா உள்ளார இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி நேம்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மிஸ் பண்ணிட்டேன். சிங்கிள் எரர். கிளியர்? இப்ப இது கரெக்டா இருக்கு. ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்னது? கரெக்ட் என்ட்ரில மிஸ் ஆனது மட்டும் தான் எழுதணும். தேர்ட், the entry being to customer account. என்ட்ரி எல்லாம் கிடையாது இதுக்கு. என்ட்ரி எல்லாம் கிடையாது. இதுக்கு என்ட்ரி உண்டா? நோ என்ட்ரி. நம்பர் 1 என்ட்ரி உண்டா? நோ என்ட்ரி. என்ன சார் நோ என்ட்ரின்னு சொல்றீங்க?
அதான்ப்பா பேப்பரை இன்னும் கட்டி கொடுக்கல, மூணாவது கொஸ்டின் ஆன்சர் போடாமல் விட்டுட்டீங்க, டக்குன்னு கரெக்ட் பண்ணிடுவீங்களா இல்லையா? சார் நோ. ஸோ அதுதான் நடக்குது. அதாவது ட்ரையல் பேலன்ஸ் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, லெஜர் அக்கௌண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னு க்ளோஸே பண்ணல, அடடா டெபிட் சைடில் குறைஞ்சிருச்சு போ எழுது டெபிட் சைடில் பண்ணிடுவீங்களா இல்லையா? தட்ஸ் அ லாஜிக். தட் இஸ் அ லாஜிக். கிளியர்? நவ் நெக்ஸ்ட். ஃபோர்த் ஒன். இதுக்கு என்ட்ரிலாம் போட வேண்டாம், என்ட்ரிலாம் கிடையாது. ஓகே, டோட்டல் போடும்போது கம்மியாக போட்டீங்க, இப்போ சரி பண்ணிட வேண்டியதானே? என்னன்னு பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். What is journal entry? ஆமா, சேல்ஸ்ல கம்மியா போட்டிருக்கீங்க, அப்ப சேல்ஸ் கொடுத்துட வேண்டியதானே? டூ சேல்ஸ். சேல்ஸ் கிரெடிட் சைடில் போடும்போது கிரெடிட் சைடில் கம்மியா போட்டாங்கப்பா. அண்டர் கேஸ்ட் சேல்ஸ் வந்து என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அதுல கம்மியா போட்டுட்டீங்க, கம்மியா இருக்குன்னு சரி பண்றதுக்கு இன்னொரு கிரெடிட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. என்ட்ரி எல்லாம் கிடையாது, நேரா போய் அங்க எழுதிட போறீங்க. we are not going to pass any rectification entry for this. இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி கிடையாது, நோட் மட்டும் கொடுக்கலாம். சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் another 100 ஆர் added with another 100, அவ்வளவுதான். Fifth, purchase of 75 not entered in the day book. Purchases of rupees 75 not entered in the day book. சொல்லுங்க. முதல் டே புக்னா என்ன? பர்ச்சேசஸ் புக் தான் டே புக். பிராக்டிகல் லைஃப்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட மாட்டோம், மைண்ட்ல அது வரணும், ஸ்ட்ரைக் ஆகணும். எரர் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் வருதுன்னு சொன்னாலே நீங்க பிராக்டிகல் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இதை டச் பண்ண முடியும். ஓகே, ஒரு கடையில் ஒர்க் பண்றீங்கன்னா சேல்ஸ் நடக்குதுன்னா அவன் பாட்டு எழுதிட்டே வருவான், எக்ஸுக்கு வித்தேன் ஒய்க்கு வித்தேன்னு எல்லாம் டோட்டல் போடுவான். டோட்டல் போட்டுட்டு இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்துருச்சுன்னு எடுத்து போடுவான். என்ட்ரி போட மாட்டாங்க. என்னென்ன என்ட்ரி போட மாட்டாங்க? எக்ஸ் டு சேல்ஸ், ஒய் டு சேல்ஸ், ஜெட் டு சேல்ஸ், ஏ டு சேல்ஸ். இது என்ன அது? எக்ஸ் ஒய் டூ அப்படின்னு எல்லாம் நேம் போட்டு. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் ஏதாவது கெட் டுகெதர்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்களா? கிட்டேயும் பணம் வாங்கி பண்ணியிருக்கிறீங்களா? அந்த மாதிரி பணம் கலெக்ட் பண்ணி ஏதாவது செலவு பண்ணியிருக்கிறீங்களா? டூர் கீர்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? பணம் வாங்குவீங்க, ஒரு 10 பேர் இருக்கிறீங்கப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க, சினிமா போகலான்னு பிளான் பண்ணுறீங்க, எல்லாருமே பணத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க. பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாங்கி செலவு பண்ணிவிடும் சார். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பணத்தை வாங்கின 10 பேர் சார், ஆளுக்கு 1000 என்ன பண்ணுவீங்க? என்ன அக்கௌண்ட் எப்படி எழுதுவீங்க? பேர் மட்டும்தான் எழுதுவீங்க. எக்ஸ் கிட்ட இருந்து 1000 ரூபாய், ஒய் கிட்ட இருந்து 1000 ரூபாய், செட் நின்று தரல, சீக்கிரம் தான், நாளைக்கு வந்துச்சு லாஸ்ட் டேட் கேட்பீங்களா இல்லையா? நீங்க அதுக்கு என்ட்ரியா போட போறீங்க, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ், டூரே வேண்டான்றுவீங்க. சார் நோ, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா கம்ப்ளீட்டா அக்கௌண்ட்டை நீ ஜுவல் என்ட்ரி போட்டு லெஜர் போட்டு எனக்கு சப்மிட் பண்ண, டூர் போயிட்டு வந்தா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டூரே வேணாம். பிராக்டிகல் லைஃப்ல அதான் நடக்கும். ஓகே, என் பொண்ணு சிரிக்கிறா. ஓகே, ஏன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ வென் இட் வாஸ் இன் டூர் முடிச்ச உடனே கணக்கு கொடு அப்படின்றேன். அது அப்புறமேட்டு உட்காந்து 2 மணி நேரம் போராடும், நெக்ஸ்ட் டைம் டூரே வரல. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி கேஸ். பிராக்டிகல் லைஃப் வேற, இது வேற. இப்போ என்னுடைய பாட்டி கடையில் நான் சும்மா சின்ன பையனா இருக்கும்போது அங்கே சுற்றிட்டு இருப்பேன். நீ தான் கணக்கு நல்லா போடுவா, கணக்கு போடு அப்படின்னா என்னத்தை பண்றது? தீபாவளி நாளில் தான் ஜாஸ்தி சேல்ஸ் நடந்திருக்கும். மினிமம் வந்து ஒரு 250-300 சேல்ஸ் நடந்திருக்கும் அன்னைக்கு மட்டும். அப்பெல்லாம் கால்குலேட்டர் கிடையாது, இந்த அக்கௌண்ட்ஸ் நோட் மாதிரி கையில் வச்சிருப்பாங்க, டே புக்கு. சேல்ஸ் லைனே எழுதிருப்பாங்க, இந்த நேரத்துக்கு இந்த சேல்ஸ் நடந்துச்சுன்னு. மொத்தமாக வந்து 3 பக்கம் 4 பக்கம் போகும். அப்போ முதல் பக்கத்தில் இருக்கிற டோட்டலை போட்டு அடுத்த பக்கம் எடுத்து எழுதணும், அடுத்த டோட்டல் போட்டு அதுக்கு அடுத்த பக்கம், இப்படி நீங்க கேரி ஆன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கேரி ஆன் தட். Practical life we will not pass a entry at all. We will not pass a entry. நம்ம entry pass பண்ண மாட்டோம். Cash to sales entry போட மாட்டோம். or X to sale cash to X ன்னு போட மாட்டோம்.
அதுதான் டே புக். அதோட அல்டிமேட் சிங்கிள் என்ட்ரி நீங்க போட்டுக்கலாம். பர்ச்சேசஸ் ஆஃப் 75 நாட் என்டர்ட் இன் த டே புக். பர்ச்சேசஸ் ஆஃப் 75 நாட் என்டர்ட் இன் த டே புக். டே புக்ல எழுதுனா மொத்தமா எழுதுறதுன்னு அர்த்தம். இது பேர் கம்ப்ளீட் ஒமிஷன். டே புக்ல போட்டு அங்கிருந்து போஸ்டிங்ல பண்ணும்போது தப்பு வந்துச்சுன்னா அது சிங்கிள் சைடு எரரா இருக்கும். இது வந்து பார்ஷியல் எரர். ஓகே, அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது டே புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, நாட் போஸ்டட் இந்த கஸ்டமர் அக்கௌண்ட். இது வந்து பார்ஷியல் ஒமிஷன். இது டே புக்லயே போஸ்ட் பண்ணலனா மொத்தமா ஒமிட் பண்ணிட்டான்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஒமிஷன். கம்ப்ளீட் ஒமிஷன் அந்த சம் ரொம்ப சிம்பிள். நீ ஹேவ் டு பாஸ் ஜர்னல் என்ட்ரி. கம் ஆன், டெல் மீ தி என்ட்ரி. இதுக்கான என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர். டே புக்னு வந்தா யூசுவல் கிரெடிட் டிரான்சாக்ஷன், அங்க டவுட்டே வரக்கூடாது. கஸ்டமர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ்னு போட்டுக்கணும். ஸோ கஸ்டமர் சப்ளையரா இங்கே சப்ளையர். ஓகே, டு சப்ளையர் ஆர் கிரெடிட்டர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ குரூப்பிங் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எரர் நடந்துச்சு? எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பாங்க. என்னெல்லாம் கேட்பாங்க? வாட் டைப் ஆஃப் எரர் இஸ் திஸ்? நம்பர் 1 என்ன எரர் பா? போஸ்டட் டு த கிரெடிட் ஆஃப் த கஸ்டமர். அப்ப இது என்னது? எரர் ஆஃப் கமிஷன் அண்ட் போஸ்டிங் ரிலேட்டட் எரர். இது from X posted to the credit of Y, commission posting related. An item 27 in sales written book not posted to the customer. அப்போ omission partial. இது under cast. இது வந்து என்னது? commission but casting error. அந்த casting errorல இது under casting. Good. Purchase of 75 not entered. இது வந்து commission, அதுல complete omission. Okay. கமிஷன் பதிலா ஒமிஷன் கூட போட்டுக்கலாம். ஒமிஷன் பார்ஷியல், இது ஒமிஷன் கம்ப்ளீட். எரர் டைப்பும் இருக்கணும். ஓகே, குட். ஸோ பிரவீன் வெங்கடேஷ் ஆல்சோ கேவ் த ஆன்சர். குட். அப்துல் காதர். ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கணும். அடுத்த செட் கொஸ்டின் பார்க்கலாமா? முனே கொஸ்டின் டீட்டெயிலா எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷனல் சம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக்ல நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. ரெண்டாவது கொஸ்டின்ல வந்து ஒரு 12 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். மூணாவது கொஸ்டின்ல சின்ன கொஸ்டின், ஆனால் ரெக்டிஃபிகேஷன் பண்ண பிறகு ப்ராஃபிட் எப்படி இருக்கும், லாஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் ஷீட் டோட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, கமான் டெல் மீ ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்கப்பா. 1 to 5 ஸ்பீடப் பண்ணுங்க. ஒன் டு 5 ஆன்சர் போடுங்க. இது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், இது ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். இது ஆஃப்டர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். இதுக்கு இந்த 5 என்ட்ரி போட்டு முடிங்க. ட்ரையல் பேலன்ஸ் போட்ட பிறகு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா எரர் அஃபெக்டிங் தி ட்ரையல் பேலன்ஸ் இருந்தால் டேலி பண்ணும்போது டேலி ஆகாது. டேலி ஆகலைன்னா அதுக்கு டென்டேட்டிவ் என்ன நம்பர் கொடுத்துருப்போம், என்ன நேம் கொடுத்துருப்போம், சஸ்பென்ஸ்னு கொடுத்துருப்போம். அப்ப இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடும்போது ஏதாவது ஒரு சைடு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த சைடுக்கு பேர் என்னது? சஸ்பென்ஸ். அவ்வளவுதான். So we are now introducing how can we include suspense account if error affects trial balance இருந்தால், that too rectification errors take done between this period, trial balance க்கு பிறகு final accounts க்கு நடுவுல இந்த பீரியட்ல பண்ணால் suspense account வரும். நம்பர் 1 போட்டு போடுங்க. நோ சேஞ்ச்னா அத நம்பர் 2 நோ சேஞ்ச்னு போடுங்க. இல்ல சேஞ்ச் இருக்குன்னா அதுக்கு என்ட்ரி போடுங்க. லாஸ்ட் என்ன வேல்யூ? பர்ச்சேசஸ் டு சப்ளையர் லாஸ்ட் வேல்யூ என்ன? 75.
ஸோ ஒன்னு நோ சேஞ்ச் கிடையாது, ஒன்ல சேஞ்ச் இருக்கு. ஏன்னா கிரெடிட் சைடு மிஸ் ஆயிருக்கு. கிரெடிட் சைடில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன பேர் கொடுக்க போறீங்க? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நாம நேம் கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், if any side is missing, that side is now named as suspense account. Silambrasan, I hope you will be now able to correct this. Okay, 2 no change correct. 3 ல வந்து debit side ல suspense account. டெபிட் சைடில் மிஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால் அது சஸ்பென்ஷன் போட்டேன். கிரெடிட் சைடில் டு கஸ்டமர் அக்கௌண்ட் போடணும். The value being 27. Suspense to customer almost எல்லாருமே ரைட்டா போட்டீங்க. ஈவன் ஃபோர்த் கூட போட ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். Okay, Abdul Qadir, correct. Last no change also correct. Sahanas, Vallikunnu correct. Online almost எல்லாமே யூடியூப்ல எல்லாமே கரெக்டா போட்டுருக்கீங்க. மிருதுலா குட். சி அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது, ஒன்னு தெரிஞ்சிட்டா போதும், மிச்சம் ஈஸி. ஓகே, ஸோ லாஸ்ட் போலாமா? ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆக இருந்தா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல அட்ஜஸ்ட் பண்றதாக இருந்தால், உங்களுக்கு ஏதாவது நாமினல் அக்கௌண்ட் இருந்துச்சு, நம்ம கிட்ட என்ன கிடையாது, நாமினல் அக்கௌண்ட் எல்லாமே போட்டு எரிச்சாச்சு. நம்ம கிட்ட என்னதான் இருக்கும்? பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் என்ன அர்த்தம்? அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், அதுக்கு ரிலேட்டட் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் மட்டும் தான் இருக்கும். அது தவிர வேற ஏதாவது நாமினல் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட இம்பாக்ட் எதுல போய் உட்கார்ந்துருக்கும்? பிஎன்எல் அக்கௌண்ட்ல. அதான் நாமினல் அக்கௌண்டா இருந்தால் அதுக்கு சிம்பிளா நேம் மாத்திருங்க, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இதை ஃபில் பண்ணிடுறேன். நோ சேஞ்ச்னா அதே என்ட்ரி. நோ சேஞ்ச்னா அதே என்ட்ரி. இதுல customer to suspense, no change. Good. Vallikunnu has given me correct answer. Customer account debit, no change in போட்ட போதும், full entry எழுத வேண்டாம். சேஞ்ச் இருந்தா மட்டும் சொல்லுங்க. Second entry, no change. Praveen Venkatesh, Vallikunnu gave the correct answer. Online Bhavana, Sahasri, Ajit, okay. படிக்கிறதுக்குள்ள ஆன்சர் போஸ்ட் பண்றீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு. நோன்னு சொன்னா என்ன சந்தோஷமா இருக்கு. நோ சேஞ்ச்னா இது மாதிரி எல்லாம் எக்ஸாம்ல क्वेश्चन கேட்க மாட்டானா சார்? Y account debit to X account, the value being 125. Third, no change, suspense account debit to customer account 27. Fourth கரெக்டா இங்கதான் வந்து நிக்கிறீங்க எல்லாருமே. ஒருத்தர் ஆன்சர் போஸ்ட் பண்ணல. ஃபோர்த், மிருதுலா has given, Chandra, Sahasri, good. You have to correct that. So it's not P&L adjustment to sales. Sales தான் நமக்கு நாமினல் அக்கௌண்ட். இதை தான் நம்ம பேர் மாத்தணும். So suspense account debit to P&L adjustment account. Suspense account அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி இருக்கிறீங்க. P&L adjustment account 100. இங்க சொன்னா இல்லையா, டேலி ஆகலன்னு அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகும்பா. பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகாத ஐட்டங்கள், அதாவது அமௌண்ட் டிரான்ஸ்ஃபரபிள் டு தி ட்ரேடிங் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், அதை மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஃபிஃப்த்துக்கான என்ட்ரி ஓகே. பர்ச்சேசஸ் பதிலா P&L adjustment account debit to suspense account.
value being 75. Clear? Fourth and fifth. இந்த fourth and fifthல எது நாமினல் அக்கௌண்ட்? சேல்ஸ். இதுல வந்து பர்ச்சேசஸ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அதாவது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டமா இருந்தால் இனிமேல் அதை போய் கரெக்ட் பண்ண முடியாது. பழசு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்மள்ட்ட ஓப்பனிங் அசெட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால இதுக்கு வந்து P&L அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேரை மாத்துறீங்க. என்ன நாமினல் அக்கௌண்ட்ல ஏற்படுற ஒரு என்ன ஒரு இம்பாக்டா இருந்தாலும் that will be reflected in the P&L account only. ஓகே, செலவு ஜாஸ்தி போட்டிங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், வருமானம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் ஏற்படுற தப்பு அல்டிமேட்டாக P&L அக்கௌண்ட்டில் தான் இருக்குங்கனால P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இஸ் தட் கிளியர்? தப்பா போட்டேனா? சாரி. இது வந்து என்ன எரர்? அப்போ எரர் ஆஃப் எரரா? சரி, பரவாயில்ல. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் என்ன போட்டிருந்தேன்? சப்ளையர் சஸ்பென்ஷன் போட்டேன்னா சப்ளையர் போட்டுக்கணும். சாரி, சப்ளையர். ஓகே, கிளியர்? அது எஸ்ன்னு பார்த்தோன்னா அது சஸ்பென்ஷன் வச்சுட்டேன். ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? ஓகே, கிளியர்? Shall I move on to the next one? So type of error நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங், பார்ஷியல், அண்டர் காஸ்டிங், கம்ப்ளீட். இந்த கொஸ்டினுக்கும் அந்த எரர் டைப் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2. ரெடியா? hope now you will be able to answer me. இந்த ஒரு சம் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சம் டாபிக் ஓவர் ஆயிடுது. அடுத்தது இன்னொரு வேரியன்ட், how this will be reflecting or adjusting in the P&L account அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the total of discount allowed column is added short. அப்ப அண்டர் காஸ்டிங் எரர் டைப் வந்து என்னது? அண்டர் காஸ்டிங். added short by 20 and the amount is posted to the credit of discount receipt account. தப்பா போடுறது இல்லாம எங்க போய் கிரெடிட் பண்ணி இருக்கிறாங்க? டிஸ்கவுண்ட் ரிசீட் அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் பண்ணி இருக்கிறாங்க. the correct total of the column is 320. கிளியரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சேலஞ்சிங்கா வந்துருச்சு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? டெல் மீ. சி டிஸ்கவுண்ட் அலோட் காலம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? கேஷ் புக். கேஷ் புக்ல ரெசிட் சைட்ல கம்மியா வந்துச்சுன்னா அது பேர் டிஸ்கவுண்ட் அலோட். இந்த சைட்ல டிஸ்கவுண்ட் ரிசீட். இஸ் தட் ஓகே? அப்பார்ட் ஃப்ரம் தட் கேஷ் பேங்க் 3 காலம் இருக்கா இல்லையா? ட்ரிபிள் காலம் கேஷ் புக். கேஷ், பேங்க் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் அண்ட் ரிசீட். So discount allowed, cash column, bank column, discount received, cash column and bank column. Discount allowed column is added short by 20. Okay, the amount is posted to the credit of discount received. இப்போ என்ன பண்ணிட்டாங்க?
டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் ஒன்று தனியா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் தனியா போடுறேன். இவன் என்ன பண்ணிட்டான், டிஸ்கவுண்ட் அலோட்ல இருக்க போட்ட டோட்டலை 20 ரூபாய் கம்மியா போட்டான். கரெக்ட் டோட்டல் 320. அப்ப எவ்வளவு போட்டிருக்கிறான், 300 போட்டான். டிஸ்கவுண்ட் அலோட்ல இருந்து டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போகணும். பர்ச்சேசஸ் புக்ல இருக்கக்கூடிய டோட்டல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போகும். சேல்ஸ் புக்ல இருக்கிற டோட்டல் சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல போகும். பர்ச்சேஸ் ரிட்டர்னா இருந்தா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல டெபிட்ல இது கிரெடிட்ல போகணும். அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். டிஸ்கவுண்ட் அலோட டோட்டல் எங்க போகணும், டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போகணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அதை கொண்டு போய் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல போட்டான். இந்த அமௌண்ட் இஸ் போஸ்டட் எந்த சைட்ல, கிரெடிட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல கிரெடிட் சைட்ல போட்டான். மொத்தமா தப்பு. டிஸ்கவுண்ட் அலோட்ல டெபிட் சைட்ல போட்டதால இங்க போட்டு வச்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணியிருக்கணும், இங்க போட்டிருக்கணும். இதான் கரெக்ட் என்ட்ரி. இதான் கரெக்ட் என்ட்ரி. அதாவது டிஸ்கவுண்ட் அலோட்ல டெபிட் சைட்ல 320 ரூபாய் போடணும். இது கரெக்ட் என்ட்ரி. ராங் என்ட்ரி என்ன பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்ல கிரெடிட் சைட்ல போட்டான் 300. ராங் என்ட்ரியை போடுங்க, சாரி கரெக்ட் என்ட்ரியை போடுங்க, ராங் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணுங்க. எப்படி போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற போது புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சைட்ல எழுதி கொடுத்துருக்கிறேன். ஓகே சார் தானே. அப்போ வாட் இஸ் a rectification entry? Discount allowed account debit, discount received. Okay. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் கிரெடிட்ல போட்டிருக்கிறாங்க தப்பா, அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு அதையும் நான் டெபிட் பண்ணிக்கிறேன். 320 300. ரெக்டிஃபிகேஷன் எப்போ பண்றோம், பிஃபோரா ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ், பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். நம்ம 3 மாடலே போடலாம். அப்ப நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன், ரெக்டிஃபிகேஷன் டன் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் முன்னாடி ரெக்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைட்ல மட்டும் தான் இருக்கு, இன்னொரு சைடு மிஸ்ஸிங்கா இருக்கு. ஆஃப்டர் த ட்ரையல் பேலன்ஸ் வந்து 2 சஸ்பென்ஸ் போட்டிருப்பீங்க, இங்கே சஸ்பென்ஸ் போடல. கிளியர். நம்பர் 1. நம்பர் 2 கெஸ் பண்ணுங்க, ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 1 வந்து எரர் ஆஃப் காஸ்டிங் கம் போஸ்டிங் கமிஷன். போஸ்டிங்லையும் தப்பு பண்ணியிருக்கிறேன், கேஸ்டிங்கும் தப்பு பண்ணியிருக்கிறேன். மல்டிபிள் எரர்ஸ். ஓகே, ராங் அமௌண்ட் மட்டும் கிடையாது, ராங் சைடு கூட இருக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின். A sale of goods 300 to Sundaram was entered in the purchase book. Pass the wrong entry, pass the correct entry, pass the rectification entry. 3 மெத்தட்ல பண்ணலாம், 3 ஸ்டெப்ல. இல்ல சிம்பிளா பண்ணணும் அப்படி சொன்னாக்க, சேல் ஆஃப் குட்ஸ் rupees 300 to Sundaram was entered in the purchases book. தப்பா எங்க போட்டுட்டீங்க, பர்ச்சேஸ் புக்ல போட்டுறீங்க. பர்ச்சேசஸ் புக்ல போட்டிருந்தால் அங்கிருந்து பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கும். புக்ல தப்புனா அது எல்லா இடத்துலயும் தப்பு. ஏன்னா புக் தான் வந்து ஒரிஜினல் ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கதான், அங்கிருந்து தான் மிச்ச இடத்துல காப்பி பண்றோம். ரைட். So what is the entry for this? Okay, இதுல புக்ல எப்படி அஷ்யூம் பண்ணி இருக்கிறேன்னா, the sale of goods for rupees 300 to Sundaram. சுந்தரம்ல கரெக்டா போட்டிருக்காங்க, ஆனா பர்ச்சேசஸ் புக்ல தப்பா போட்டிருக்கிற மாதிரி என்ட்ரி இருக்கு. அப்படியே அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது அதர் வே ஆல்சோ கேன் அஷ்யூம். ஓகே, பர்ச்சேசஸ் புக்ல தப்பா இருக்கு. அப்ப எப்படி போட்டிருக்கிறீங்க, கரெக்ட் என்ட்ரி என்னது, சேல்ஸ் டு சுந்தரம், சுந்தரம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ராங் என்ட்ரி என்னது,
purchases account debit to Sundaram. இத இப்படி போட்டுக்கலாம். பர்ச்சேசஸ் மட்டும்தானே தப்பு, சுந்தரம் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்றது இன்னொரு அசம்ஷன். பட் எது இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு அசம்ஷன்ல டவுட்டே இல்லாம இதுதான் பெஸ்ட். இது கிடையாது. ஏன்னா புக்ல தப்பு பண்ணி இருக்கிறான். ஒரிஜினல் புக்ல போடும்போதே தப்புனா அங்கேருந்து போஸ்ட் பண்ணும்போது தப்பா தான் இருக்கும். அக்கௌண்ட்ல தப்புனா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் மட்டும் தப்பு. சுந்தரம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணும்போது தப்புனா சுந்தரம் அக்கௌண்ட்ல மட்டும் தப்புன்னு அர்த்தம். பர்ச்சேசஸ் புக்லேயே தப்பா போட்டீங்கன்னா அங்கேருந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கும் பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கும் போகும், ரெண்டுமே தப்பா இருக்கும். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எப்படி போடுவீங்க? ரெண்டுலையுமே சேமா ஒன்றும் இல்லை. அப்போ சுந்தரமா நம்ம ரிவர்ஸ் பண்ணா டெபிட் ஆயிடும், இதை ரிவர்ஸ் பண்ணா கிரெடிட் ஆயிடும். சுந்தரம் அக்கௌண்ட் டெபிட் 600 rupees. 300 பிளஸ் சுந்தரம் கிரெடிட்ல இருக்கிறது ரிவர்ஸ் பண்றதுக்கு டெபிட் பண்றேன், அது ஒரு 600. 300 600 வந்துருச்சு. கரெக்ட் என்ட்ரில மிஸ் ஆன 2 சேல்ஸ் 300. ராங் என்ட்ரில தப்பா போட்ட பர்ச்சேஸ் ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் பை கிரெடிட்டிங் இட் 2 purchases. The value being 300. ஓகே, புக்ல குறிச்சிங்க, மறந்துடும். அப்புறம் என்னென்ன வேணுமோ யோசிச்சு சரி பண்ணிட்டே வந்துடணும். ஆமா, சேல்ஸ் புக்ல போறது போல பர்ச்சேஸ் புக்ல போட்டான். தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் சொல்லுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி நீங்க ட்ரை பண்ணுங்க. You can check your answers. Goods worth 200 taken by proprietors for his private use was entirely omitted. Complete omission அப்படின்னா என்ட்ரி பாஸ் பண்ண போதுமானது. நமக்கு கம்ப்ளீட் omission தான் சௌரியமா போடலாம். என்னது? என்ட்ரி பாஸ் பண்ண போதும். drawings account debit, okay, drawings account debit to purchases, value being 200. Fourth entry, a sale return of 500 from Bakshi was entered in the purchases day book. Sales return purchases day book la editanga. Sales return account debit to B, correct answer. Purchase account debit to B, wrong answer. நம்ம நேரத்தில் B கரெக்டா போட்டாங்க. சேல்ஸ் ரிட்டர்னும் பர்ச்சேஸும் சேம் தானே, டெபிட் தானே, அதனால B மட்டும் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதனால B ல தப்பு இல்லை. தப்பு எதில் நடந்திருக்கு? So error happened only here. இது கரெக்ட், இதை ரிவர்ஸ் பண்ணுங்க, கிரெடிட் பண்ணிடுங்க. The entry being sales return account debit to purchases, value being 500. Fifth one, wages 500 spent on erection of machinery debited to wages account. மெஷினரிக்கு செலவு பண்ணியிருந்தால் மெஷினரி அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணியிருக்கணும், அது போய் வேஜஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டாங்க. மெஷினரியை டெபிட் பண்ணுங்க, தப்பா வேஜஸ்ல டெபிட் பண்ணதை ரிவர்ஸ் பண்றதுக்கு கிரெடிட் பண்ண போதுமானது. ஃபிஃப்த், ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ், value being 500. 6, legal charges 100 paid to purchase and building debited to the legal expenses. Building வாங்குறதுக்கு செலவு பண்ணது பில்டிங்ல டெபிட் பண்ணியிருக்கணும், லீகல் எக்ஸ்பென்சஸ்ல போய் டெபிட் பண்ணிட்டாங்க, தப்பு. இது வந்து என்னது? எரர் ஆஃப் பிரின்சிபல். 5, 6 ரெண்டுமே எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ யூ ஹேவ் டு நவ் டெபிட் பில்டிங் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் த லீகல் எக்ஸ்பென்சஸ். 6.
Okay, building account debit to legal expenses. The value being 100. நாலு போட சொல்லியிருந்தேன் 3 to 6. நாலும் ரைட்டுங்கிறவங்க நாலுன்னு போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நீங்க நாலும் ரைட்டு? எனிபடி? நாலும் ரைட். எத்தனை பேர் நாலு? நாலுன்னு போடுங்க. ஓகே, ஸ்ருதி, சகஸ்ரீ, வேற நாலு. நாலு தானே சார் போடணும் அப்படின்னு கரெக்டாக போட்டிருந்தா நாலுன்னு போடணும். மூணுன்னா மூணு போடுங்க பார்ப்போம். 3 2 1 தான் சார். 0 போடாதீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 3ல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. கௌதம் 2, மிருதுலா 3. ஓகே, குட். ஸோ 2 only. சிலம்பரசன், சஹானாஸ், குட். Now you are able to understand? At least 50% மார்க் வந்துச்சா இல்லையா? நாலுக்கு. ஓகே, ஒன்றும் போடலை. நான் 3 மட்டும் 0 மட்டும் தான் போட வேண்டாம்னு சொன்னேன். Now let's start with 7th one. Make it faster. Guess பண்ணுங்க. 7th one அப்படியே கேஷுவல் ஆன்சர் பண்ணுவீங்க ஒரு லெவலுக்கு அப்புறம். salary of 1000 paid to manager was debited to his personal account. salary pay பண்ணியிருந்தால் salary debit பண்ணியிருக்கணும். பர்சனல் அக்கௌண்ட் மேனேஜர் அக்கௌண்ட்டை போய் டெபிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்போ மேனேஜர் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கிரெடிட் பண்ணிக்கிறோம். த கரெக்ட் என்ட்ரி பீயிங் salary account debit to manager account. மேனேஜர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணதுனால என்ன நஷ்டம்? என்னமோ அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரி நாளைக்கு போய் உட்காருவேன், என்ன 1000 ரூபாய் தரணும் கொடு அப்படின்னு கேட்பேன். அவனுக்கு கிரெடிட் பண்ணி விட்டோம்ல, அப்படி பண்ணக்கூடாது. இல்லை, மேனேஜர் டு கேஷ்னு போட்டிருக்கிறேன். இப்போ மேனேஜர் வந்து டெபிட்ல இருக்கிறார் அப்படின்னா இஸ் மை டெட்டார். லைக் சார் நான் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு நீங்கள் கொடுத்த பைசா சார் என்ன போய் டெபிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க கேட்பானா இல்லையா? தட்ஸ் அ லாஜிக். 7th ரைட். 8th salary of 500 paid to A, the partner, was debited to his drawings account. Same salary to partner டெபிட் பண்ணி இருக்கணும், டிராயிங்ஸ் அக்கௌண்ட்ல போய் டெபிட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அதை கிரெடிட் பண்ணிக்கணும். 8th A salary account debit to யார் டெபிட் பண்ணி இருக்கிறோம்? டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஏஸ் டிராயிங்ஸை ரிவர்ஸ் பண்ணுங்க. The value being 500. 9th one. Sale of old machine for 500 was entered in the sales date book. மெஷினை வித்த மெஷின்ல போட்டிருக்கணும். இவங்க எதில் போய் எழுதி வச்சுட்டாங்க? சேல்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது வந்து என்னது? எரர் ஆஃப் பிரின்சிபல். ரூல்ஸ்ல தப்பு. அஸ் ரெவென்யூவை கேபிட்டலாவோ கேபிட்டல் ரெவென்யூவோ மாற்றி போட்டாங்கன்னா அது எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ அப்போ மெஷினை கிரெடிட் பண்ணியிருக்கணும். தப்பா சேல்ஸை கிரெடிட் பண்ணதை நம்ம ரிவர்ஸ் பண்றேன், டெபிட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ட்ரி என்னது? 9th என்ட்ரி சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்ஸ் டு மெஷின் அக்கௌண்ட். ஓகே, 500. 10th one நீங்க கூட கெஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். ஆன்சர் கொடுக்கறவங்க பார்ட்டிசிபேட் வித் மீ. 10th one. Goods of the value 200 returned by R was taken into stock but no entry was passed. Complete omission, no entry passed. Goods of value 200 return அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் பண்ணோம், அது வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டார், நம்ம ரெக்கார்ட் பண்ணாம விட்டோம். ஸ்டாக்ல போய் சேர்த்துட்டோம், குடோன்ல கொண்டு போய் வச்சிட்டோம்ப்பா. அதான் சொல்றாங்க, இன்வென்ட்ரி வந்து ஸ்டாக்ல குடோன்ல கொண்டு போய் வச்சிட்டோம், ஆனா என்ட்ரி போடல. அப்ப என்ட்ரி போட வேண்டியதானே? கம்ப்ளீட் ஒமிஷன். இதுக்கான என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன் டு ஆர். கரெக்ட். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் டு ஆர், to R account. Value being 200.
value being 200. Okay, clear? 11th, goods worth 500 returned to Anthony were entered in the purchases day book and debited to the account of Anthony. Returned, goods worth 500 returned to Anthony. Returned to Anthony are the purchase return. So A account debit to purchase return is the correct entry. Wrong entry என்ன பண்ணிட்டாங்க? Entered in the purchases day book and debited to the account of Anthony. Purchases accountல டெபிட் பண்ணி இருக்கிறாங்க, ஆண்டனியும் டெபிட் பண்ணி இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி, டபுள் எரர். ஓகே, the value being 500. இதுல எது கரெக்டா இருக்கு? ஆண்டனி கரெக்டா இருக்கு. கரெக்ட் என்ட்ரிலும் ராங் என்ட்ரிலும் ஏ வந்து டெபிட்ல தான் இருக்கு. அப்ப ஆண்டனி இஸ் நாட் த எரர் ஹியர். அப்ப எரர் வந்து எதுல நடந்திருக்கு? இந்த ரெண்டுல தான். பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ணி இருக்கணும், தப்பா போட்ட பர்ச்சேசஸ ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் பை கிரெடிட்டிங். So 2 purchases, reversal of the wrong entry, 2 purchase return, passing the correct entry, passing the correct entry. 11th one பல பேர் தப்பா தான் கொடுத்திருக்காங்க. சஹானாஸ், I can't understand the 11th sum sir. அதான் பல பேர் தப்பு பண்ணி இருக்கிறீங்களே. ஓகே, Sahasri has given the answer correct. Others not correct. Right. நான் திரும்ப சொல்றேன், கவனிங்க இத. ஓகே, goods worth 500 returned to Anthony. அப்ப ரிட்டர்ன் என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஆண்டனி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது கரெக்ட் என்ட்ரிப்பா. ராங் என்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க? பர்ச்சேசஸ் டே புக்ல போட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பர்ச்சேசஸ் புக்ல போட்டிருக்கிறாங்க. ஏபிசி அப்படின்னு என் நம்பர் ஆஃப் பீப்புள். இங்க 500, டோட்டல் வந்து 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க. இது ஆண்டனி. இந்த மாதிரி ரொம்ப பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறத பர்ச்சேஸ் புக்ல போட்டிருக்கிறாங்க. அங்கேருந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போடும்போது the total of purchases book will go to where? Debit of purchases account. Sundries from purchases book. ஆண்டனி போடும்போது இது டெபிட்னு சொன்னால் இது கிரெடிட்ல போட்டுருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன சொல்லிட்டான்? ஆண்டனியை டெபிட் பண்ணிட்டான். கிரெடிட்ல போறது பதிலா இங்கே டெபிட் பண்ணிட்டான். ரெண்டு தப்பு. இஸ் தட் ஓகே? பர்ச்சேசஸும் டெபிட், ஆண்டனியும் டெபிட். இந்த மாதிரி ராங் என்ட்ரி போட்டிருக்காங்க. ஒன்னு டெபிட் ஒன்னு கிரெடிட் இருக்கணுமா இல்லையா? சோ ராங் என்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டனியும் டெபிட், பர்ச்சேஸும் டெபிட். கரெக்ட் என்ட்ரியும் ராங் என்ட்ரியும் என்ன சரியா இருக்கு? ஏ சரியா இருக்கு, அதை விட்டுருங்க. மிச்சத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம்னா 11th entry will be this way. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பவும் நீங்க என்ன பண்ணலாம்? வேணும்னு சொன்னால் அந்த ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட்லாம் எடுத்து உட்காந்து படிச்சிருங்க. மார்னிங் நான் இங்கே அவைலபிளாக இருப்பேன். ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடக்கும்போது பின்னாடி வந்து உட்காந்துட்டு அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பழகிங்க. புரியலன்ட்டு கேளுங்க. ஒரு பேஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். இன்க்ளூடிங் அப் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சிங்கர் அகாடமி மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கான்செப்ட் அதெல்லாம். Right. Let's go for the 12th. Furniture 700 purchased for proprietor's residence was entered in the purchases day book. Proprietor's residence ka furniture வாங்கி இருக்காங்கப்பா. அப்ப என்ன பண்ணி இருக்கணும்? அவருடைய சொந்த வீட்டுக்கு இருந்தா அது பேர் டிராயிங்ஸ் பா. டிராயிங்ஸ் டெபிட் பண்ணாம பர்ச்சேசஸ் டே புக்ல போய் டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப டிராயிங்ஸ் டெபிட் பண்ணுங்க, தப்பா பர்ச்சேஸ்ல டெபிட் பண்ணதை கிரெடிட் பண்ணிடுங்க. சொந்த பர்பஸுக்கு வாங்கினது போய் தொழிலுக்குரிய பர்ச்சேசஸ் போட்டிருக்கிறாங்க. பிரின்சிபல்ல தப்பு. அக்கார்டிங் பிரின்சிபல், எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ 12th entry being drawings account debit,
Two purchases. Two purchases. The value being 700. So we have passed all the rectification entries assuming errors are rectified what? Before the preparation of final accounts. இதே நீங்க இப்ப எப்படி போடலாம்? After the preparation of final accounts ஆக இருந்தால் எப்படி இருக்கும்? And after the trial balance before the final accounts இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு ஆங்கிள் போடணும். So இது before trial balance. அதே சம between trial balance and final accounts rectify பண்றதா இருந்தா எப்படி இருக்கும்? After final accounts ஆக இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ரெண்டையும் இப்ப நீங்க போடணும். Okay, try this. We'll finish up this one. இப்ப before trial balance ஃபைனல் அக்கவுண்ட்ஸுக்கு நடுவில் வந்தால் ஏதாவது ஒரு சைட் மிஸ் பண்ணியிருந்தால் அது என்னன்னு சொல்லணும்? சஸ்பென்ஸ் 620. இதுல ரெண்டு சேமா இருக்கு, இதுல சேமா இருக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் ஓகே. வேற எங்கேயுமே சஸ்பென்ஸ் வரலையா? இங்க இருக்கு 11th one சஸ்பென்ஸ். டெபிட் சைட் மிஸ்ஸிங். எவ்வளோ? 500 plus 500 1000. கிளியரா? ஏதாவது ஒரு சைட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த சைடுக்கு பேரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். இது எப்ப? ட்ரையல் பேலன்ஸுக்கும் ஃபைனல் அக்கவுண்ட்ஸுக்கும் நடுவில் இருந்தால். அதே சம் ஆஃப்டர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரா இருந்தால் என்னது? நாமினல் அக்கவுண்ட்டுக்கு பேர் மாத்தணும். ரெண்டுமே நாமினல் அக்கவுண்ட். அப்ப என்னன்னு மாத்தணும்? P&L adjustment account debit 620. இங்க சேல்ஸ் பர்ச்சேசஸ் ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டு 2 P&L adjustment account 600. இங்க வரும்போது பர்ச்சேசஸ் வந்து P&L adjustment account. டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல் தானே, கேபிட்டல் தான் அல்டிமேட்டா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, அதனால கேபிட்டல் மாத்திரலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரெண்டுமே நாமினல் அக்கவுண்ட். P&L adjustment debit, P&L adjustment credit போட்டீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். நோ என்ட்ரி ஃபார் த ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் வேஜஸ் வந்து என்னவா மாறிடும்? P&L adjustment. சிக்ஸ்த் ஒன் லீகல் எக்ஸ்பென்சஸ் நேம்ட் as P&L adjustment account. செவன்த் ஒன் salary P&L adjustment account. மேனேஜர் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், அதனால அது லைபிலிட்டி சைடில் இருந்திருக்கும். A's salary named as P&L adjustment account. A's drawings can be adjusted with the capital account itself. Sales named as P&L adjustment account. Machinery அப்படியே இருக்கட்டும். Sales return is now named as P&L adjustment account. And suspense இது purchase return ரெண்டுமே nominal account. 2 P&L adjustment account 1000. Drawings and purchases, drawings வந்து capital போடுங்க. Purchasesக்கு என்னன்னு பேர் கொடுக்க போறேன்? P&L adjustment account நம்ம சொல்றோம். Is that clear? பேசிக் ஜெர்னல் தெரிஞ்சிருச்சுன்னா ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பிஃபோர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி போறது, ஆஃப்டர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி போறது, ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிளியர்? The last illustration in this topic. I think இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பீங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கெஸ் பண்ணீங்களா இல்லையா? ஓகே. And the third illustration, one of the most interesting illustration where adjustment பண்ண பிறகு இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண பிறகு fresh balance sheet எப்படி இருக்கும்? First balance sheet எப்படி இருக்கும்? அதுக்கான illustration number 3. Right. Trial balance as at 31st March 24. Totals கொடுத்திருக்காங்க, suspense account கொடுத்திருக்காங்க. As the debit side is more, the difference is placed on the shorter side. Debit sideல value ஜாஸ்தி இருக்கு, credit side காட்டிலும். N number of items are there. அது டோட்டல் போட்டாங்க. டெபிட் சைடுல 9638 இருக்கு, கிரெடிட் சைடுல 9600 இருக்கு. டேலி ஆகல அப்படினாலே நமக்கு தெரியும் என்னது?
there may be some errors affecting the trial balance. Errors affecting trial balance நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஃபரன்ஸுக்கு இப்போ நான் என்ன நேம் கொடுக்குறேன்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து முடிச்சிட்டேன். I name this being suspense account. As the debit side is more, the difference is placed on the shorter side and the suspense account will be opened with the credit balance. Okay, இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? கிரெடிட் பேலன்ஸா போட்டாங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் புதுசா கிரியேட் பண்ணி கிரெடிட் பேலன்ஸ்னு போட்டு வச்சுட்டாங்க. ஓகே, அப்ப இது எரர்னு தெரிஞ்சிச்சு, ரெக்டிஃபை பண்ணுமா இல்லையா? அதுக்கு தான் இப்ப என்ன பண்ண போறோம்? Suppose the following errors were discovered on 1st April. அடுத்த வருஷம், அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு அடுத்த வருஷம், அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் அப்படின்னா rectification of errors in the next financial year. Rectification of errors in the next financial year. ஓகே, கண்டுபிடிக்கிறாங்க. Ask rectification entries and show suspense account and find out the true net profit if the profit before discovering error was 1500. இப்ப பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? பேலன்ஸ் ஷீட்ல சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடுல 38 ரூபாயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1500 இருக்கு. ஓகே, clear? Your doubt, சிலம்பரசன், your doubt? இந்த கேஸ் தானே சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் பா, நாமினல் அக்கவுண்ட். பர்ச்சேசஸ் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். டெபிட் சைட்லயும் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, கிரெடிட் சைட்லயும் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்ப கேன்சல் பண்ணா 0, அதனால தான் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கிறேன். கிளியரா? ஓகே, P&L adjustment debit to P&L adjustment credit, ரெண்டுமே P&L adjustment and debitலயே இருக்கு, கிரெடிட்லயே இருக்குன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, so now I'll carry on with this. So balance sheetல பாத்தீங்கன்னா profit and loss ஒரு 1500 ரூபாயும் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாதனால இந்த டிஃபரன்ஸ் 38 வந்து கிரெடிட்டோ டெபிட்டோ ஏதாவது ஒரு சைடு இருக்கணும், இங்க கிரெடிட் இருக்கனால கிரெடிட் சைடுல போட்டேன். இந்த ரெண்டும் தப்பு, எரர் இருந்தா தான் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இருக்கு, எரர் இருக்கு, அதனால 38 இருக்கு. சில எரர்ஸ்னால ப்ராஃபிட் லாஸ் ஆல்சோ மே நாட் பி ரிஃப்ளெக்டிங் கரெக்ட்லி, அதுவும் தப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நவ இட்ஸ் மை டியூட்டி டு ரெக்டிஃபை. கிளியர்? 4 எரர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இந்த 4 எரருக்கும் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு சரி பண்ணால் நியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு இருக்கும்? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வெளியே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எரர் ரெக்டிஃபைட்னு அர்த்தம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் 38 இருக்கிறது 0 ஆச்சா? அப்படி பண்ண பிறகு ப்ராஃபிட் வந்து 1500 ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இஸ் தட் கிளியர்? லெட்ஸ் see. A credit item of 93 has been debited to the personal account of Raman as 39. Credit item 93 has been debited to the personal account of Raman. ராமன்ல கிரெடிட்ல போட்டிருக்கிறதால அவருடைய அக்கவுண்ட்ல டெபிட்ல போட்டாங்க. ஓகே, என்ன கரெக்ட் என்ட்ரி? கரெக்ட் என்ட்ரி டு ராமன் போட்டிருக்கணும். எவ்வளோ? கிரெடிட் ஐட்டம் ஆஃப் 93. ராங் என்ட்ரி என்ன பண்ணி இருக்கிறாங்க? ராமன் சொல்லிட்டு டெபிட்ல 39 போட்டிருக்கிறாங்க. ஹவு கேன் யூ ரெக்டிஃபை? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி நம்பர் 1. இது கரெக்ட், தப்பா போட்டதை நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? கிரெடிட் பண்ணி ஆகணும். இட் ஷுட் பி கிரெடிட்டட் அப்படின்னா இதோட ஆட் ஆயிடும். டு ராமன். கரெக்ட் என்ட்ரியில சொல்லப்பட்ட 93 மிஸ் ஆயிடுச்சு, அதை போட்டேன். ராங் என்ட்ரியில டெபிட் சைடுல இருக்கு, அதை கேன்சல் பண்றதுக்கு நான் கிரெடிட் பண்றேன் அந்த 39. அப்ப 93 பிளஸ் 39 ரெண்டும் கிரெடிட் பண்ண எவ்வளவு வருது டோட்டல்? 132. எந்த சைடு மிஸ் ஆகுது? டெபிட் சைடுல. அதுக்கு பேர் என்னது? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். P&L adjustment போடணுமா? நாமினல் அக்கவுண்டே இல்ல, அதனால நீங்க பேரை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. We don't have nominal account, we no need to change the name. Number 1 is over. Number 2, 75 written off as depreciation of plant and machinery account has not been debited to the depreciation account. Depreciation வந்து depreciation account debit to asset னு போட்டுருக்கணும். கரெக்ட் என்ட்ரி வந்து என்னது? depreciation account debit to machinery value 75. What is the wrong entry? To machinery னு போட்டுருக்காங்க. இது வந்து என்னது? partial
omission, partial omission. எது கரெக்டா இருக்கு? machinery கரெக்டா இருக்கு. எது மிஸ் ஆயிடுச்சு? depreciation. அப்ப rectification entry எப்படி போடுவீங்க? depreciation account debit to ஒரு சைடு மிஸ் ஆனதுனால அதுக்கு பேர் என்னது? suspense. clear? depreciation debitல இருக்கு, அது வந்து என்ன அக்கவுண்ட்? nominal account. We are going to rectify only in the next financial year. அப்படினா nominal accountக்குலாம் பேர் என்னன்னு மாத்திரணும்? P&L adjustment account. So rectified entry in this case being P&L adjustment account debit to suspense account. The value being 75. Clear? Third entry. A discount 45 allowed to Nadraj and Sons had been credited to them as 54. Okay. Discount allowed க்கு என்ன entry? Correct entry. நட்ராஜ் வந்து நமக்கு 45 ரூபாய் தர வேண்டியதா இருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன்? தராதையா, டிஸ்கவுண்ட் பா அப்படின்ட்டார். 45 கொடுக்கணும்னா என்ன என்ட்ரி? கேஷ் டு நட்ராஜ். கொடுக்க வேண்டாம்னா டிஸ்கவுண்ட் அலோட் டு நட்ராஜ். So correct entry being discount allowed account debit to Nadraj. Discount allowed account debit to Nadraj 45. What is the wrong entry? Had been credited to them as 54. Discount allowed account debit to Nadraj. இதுல ஓகே, நட்ராஜ் அக்கவுண்ட்ல 54 போட்டாங்க. யாருடைய அக்கவுண்ட்ல மட்டும்? நட்ராஜ் அக்கவுண்ட்ல. அப்ப எது கரெக்டா இருக்கு? டிஸ்கவுண்ட் அலோட் கரெக்டா இருக்கு, அதை விட்டுருங்க. இத பாஸ் பண்ணோம், இத ரிவர்ஸ் பண்ணோம். 54 நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் பண்ணி ஆகணும். நட்ராஜ் டெபிட் சைடுல 54, கிரெடிட் சைடுல 45 அப்படின்னா டெபிட் சைடுல ஜாஸ்தி இருக்கு, அந்த வேல்யூ மட்டும் போட்டா போதுமானது. தேர்ட் என்ட்ரி நட்ராஜ் அக்கவுண்ட் டெபிட், நட்ராஜ் அக்கவுண்ட். ஓகே, டெபிட் 9 rupees. இன்னொரு சைடு மிஸ் ஆயிருக்கு. இன்னொரு சைடு மிஸ் ஆயிருச்சுன்னா அது பேர் என்னது? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். டு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். Fourth one. The total of sales return book has been undercashed. Sales return book வந்து கம்மியா போட்டாங்க. Sales return வந்து என்ன சைடு? டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட். சேல்ஸ் கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட். டெபிட் சைடுல 10 ரூபாய் கம்மியா இருக்கு, 10 ரூபாய் போட்டா முடிஞ்சு போச்சு. சோ என்ன என்ட்ரி? சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பண்ணோம். அது என்ன அக்கவுண்ட்? நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட் அந்த பேர் நாம மாத்திடுவீங்க, P&L adjustment accountனு நம்ம பேரை மாத்திரணும். To what? இன்னொரு சைடு மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். The value being 10. சோ இப்ப பேலன்ஸ் ஷீட்ல அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படி சொன்னாக்க, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எரர் இருக்கு சார், கண்டுபிடிக்க முடியலன்னு 38 ரூபாயும், அந்த எரரோட நம்ம போட்ட ப்ராஃபிட் 1500 ரூபாயும் போட்டிருக்கிறாங்க. இதான் எரரோட இருக்கிற பேலன்ஸ் ஷீட். மற்ற ஐட்டங்கள் எனக்கு தெரியாது. பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், கேபிட்டல் இருக்கு. அது தவிர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1500 போட்டிருக்கிறோம். அந்த 1500 ஆஃப்டர் த எரர். ஓகே, வித் எரர். சஸ்பென்ஸ் 38 ஃபுல்லா கரெக்டா சார்? இல்ல சார், சிலது டேலி ஆகல, அதை மட்டும் டென்டேட்டிவா 38 ரூபாய் போட்டு வச்சிருக்காரு, அதை சரி பண்ணிக்க வேண்டியது நம்மளோட வேலை. அப்ப என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சால் 4 எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அந்த 4 எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இந்த 4 எரரையும் உள்ளார சேர்த்தால் சரியாகணுமா இல்லையா? இப்ப அதுதான் பண்ண போறேன். என்னென்ன போட போறேன்? I am going to prepare what? Suspense account and what? P&L adjustment account. ரெண்டையும் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். P&L adjustment account ஒவ்வொன்னா போஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல டு ராமன், வேல்யூ 132. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல பை P&L adjustment account 75. இங்க பை நட்ராஜ் 9. இங்க பை P&L account 10. Now tally this. 132. ஆனா இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு?
38 in which side? Credit side la irukku. Tally ஆச்சா? Tally ஆச்சு. இப்போ we don't have any balance. அப்படினா என்ன அர்த்தம்? Errors rectified. 100% rectified தெரியாது சார். There may be chances of compensating error, complete omission, error of principle. The errors not located by preparing trial balance இருக்கு இல்லையா? என்னென்ன error? Complete omission, error of principle, compensating error. இந்த மூணு error இருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஓகே, இது தவிர மிச்ச error இருந்து நாம சரி பண்ணிட்டோம்னு வெச்சுக்கலாம். Now this suspense account becomes 0 after this. Okay. இந்த 38 credit balance இங்கிட்டு தான் பார்த்திருக்கணும். சாரி, suspense account should be here. தப்பா போட்டுருக்கேன். Credit balance. இப்ப இந்த 38 0 ஆயிடுச்சு. இப்ப இந்த 38 0 ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டோம். கிளியரா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பை பேலன்ஸ் இனிஷியலா 1500. இது கரெக்டானதா? இல்ல சார், ஒரு 4 எரர் இருக்கு சார், அதனால இந்த நம்பர். எரர் இல்லனா அது என்னவா இருக்கும்? That may be totally different. Okay. So அப்ப P&L adjustment எல்லாமே இந்த அக்கவுண்ட்ல கொண்டு போயிடுறேன். P&L adjustment அக்கவுண்ட்ல இந்த நம்பர். P&L adjustmentல என்னன்னு பண்ணோம்? To suspense account. ஓபனிங் பேலன்ஸ் 1500 ரூபாய் இருக்கு. இதோட என்ட்ரிஸ்ல P&L suspense account இருந்தா அதை நான் சரி பண்ண போறேன். Total 75. அதுக்கப்புறம் இங்க ஒரு P&L adjustment இருக்கு. To suspense. The value being 10. இப்ப புதுசா டேலி பண்ணீங்கன்னா what you will get? Rectified profit earned in the business 1415. This is nothing but new net profit. 1500 கிடையாது, 1415. So as per the rectification, the balance sheet will now have profit and loss being 1415 and we don't have the suspense. Suspense illana we assume the error is rectified, but we will not be sure due to errors not affecting the trial balance. அதனால என்னால சொல்ல முடியாது. எந்த errors எல்லாமே trial balance போட்டு கண்டுபிடிக்க முடியாது. Error of principle, error of compensating and error of compensation, another one is a complete omission. Clear? So with that, rectification of errors chapter complete thing is over. அப்படினா நீங்க என்ன பண்ணணும்? Error type தெரிஞ்சுக்கணும். When to rectify the error before trial balance or trial balance and final accounts முன்னாடி, after final accounts மூணு டைப்ல rectify பண்றது பத்தி தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது, rectification entries பாஸ் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் எரர் அண்ட் rectification entry பாஸ் பண்றது. நாலாவது, இதோட இம்பாக்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல சரி பண்ண பிறகு எப்படி மாறுது அப்படிங்கறதையும் நம்ம போட வேண்டியதா இருக்கு. இந்த 4 ஆஸ்பெக்டும் நம்ம rectification of errors சாப்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, கிளியர்?